வணக்கம். ஸோ ஒரு வீக்ல மண்டேல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் ஒரு கண்டினியூஸான ஒரு எஃபர்ட். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து 10 செஷன் முடிச்சிருவோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 4 டேஸும் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 4 ரெக்கார்டிங்ஸ் அட்லீஸ்ட் பார்த்துருந்துருக்கணும். இன்னைக்கு நம்ம 5th டேல இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னர் பவர் ஆக்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இதுக்கு கண்டிப்பா 4 டேஸோட கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்க அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கணும். அது உங்களுக்குள்ள எங்கேயாவது வேலை செஞ்சிருந்திருக்கணும். அப்பதான் இந்த கான்செப்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த டேல நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 4 நாளும் அட்டன் பண்ணவங்க, லாஸ்ட் 4 டேஸ் அட்டன் பண்ணவங்க, ஆனா இது வரைக்கும் எங்கிட்ட பேசல அப்படிங்கிறவங்க உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட லைஃப்ல இந்த 4 டேஸ் என்ன நடந்துச்சுன்றதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்ன ப்ராப்ளம்ஸ் இன்னும் இருக்கு சால்வ் பண்ணுங்கிறதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். தமயந்தி இல்லையா? சொல்லுங்க தமயந்தி. மேம், நான் 4 டேஸ்ல நான் 2 டேஸ் வந்து ரெக்கார்டிங் செக்ஷன் தான் பார்த்தேன். போன் அட்டன் பண்ண முடியல. அப்புறம் 2 டேஸ் இப்போ லைவ் செக்ஷனா பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்ததுல இருந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு நேத்து நைட்டு எனக்கு கொஞ்சம் எங்க ஹஸ்பண்ட் சைடு கம்பெனில பிரச்சனை. இப்ப நீங்க சொன்னதை வச்சு நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். போவாரு, ஆபீஸ் போவாரு, இது வந்து பாசிட்டிவா நடக்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருந்தோன்னே இன்னைக்கு காலையில ஒரே சக்சஸ் தான் முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இப்படி பாத்துட்டு இருக்கிறேன் 4 டேஸ். இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லல. சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸ், ஒரு ஓ சரி பாரு அப்படின்னு. இப்ப கூட இல்லைன்னா திட்டுவாரு, அதெல்லாம் எதுக்கு பாக்குற, அதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு ஒரு திட்டுவாரு. அவரே வந்து போ பாரு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. அதை வந்து நான் பாசிட்டிவா திங்க் பண்ணி கொண்டு போனாலும் என்னால முடிய மாட்டேங்குதுங்க. நான் பண்ணிட்டே தான் இருக்கிறேன், பட் முடியும் ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க தமயந்தி? எந்த ஊரு? ஹவுஸ் ஒய்ஃப், கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியில இருக்குங்க மேம். அப்படி என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ நர்சிங் முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலா கவர்மெண்ட் ஜாப். பட் வந்து சம் சுச்சுவேஷன்னால ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஜாப், மாமியை பேரலைஸ்னால வீட்லயே இருக்க வச்சுட்டாங்க. சரி பாத்துட்டு வந்து 15 இயர்ஸ் ஆச்சு. ஆனா நான் போறது இல்ல. இப்போ வீட்லயே தான் இருக்கிறேன். 2 குழந்தைங்க நாங்க பாத்துட்டு வீட்லயே தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வீட்டுல என்னங்கிறாரு, ஒரு நீ போனேன்னா இவங்க கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்ல, போவேன், எந்த ஜாப்புக்கும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதனால பயம் இருந்துட்டே இருக்குது, ஏதாவது போனா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம். அது நீங்க சொன்னதுல இருந்து நான் இப்ப பாசிட்டிவா திங்க் பண்ணி இதுக்கு போன இப்படி ஆகும் நான் திங்க் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். அப்படின்ட்டு தான் நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நம்பரும் கூட கொடுத்தீங்கன்னா 2 நாள் ட்ரை பண்ணலாம், பேசலாம். சரி இன்னைக்கு உங்க கூட லைவா பேசலாம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ட்ல சொல்றேங்க. எனக்கு இன்னைக்கு சக்சஸா நடந்ததுல இருந்தே ரொம்ப எனக்கு கான்பிடன்ட் ஆயிடுச்சு. நம்ம எப்பவும் பாசிட்டிவா திங்க் பண்ணா நடக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்துருச்சு. சரி இதுக்கு இன்னொரு முயற்சி பண்ணணும் தான் இன்னைக்கு உங்க கூட பேசுறேன். மட்டும் எனக்கு பேசி நீங்க எப்படி ஃபியூச்சர்ல இருப்பீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படின்னா நர்சிங், இந்த ஹோம் நர்சிங் சொல்லிட்டு இப்போ ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? யாருக்கு வீட்டுல முடியாதவங்க இருக்காங்கன்னா போய் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சென்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணி நீங்க இந்தியா லெவல்ல இல்லாம ஃபாரினுக்கும் பீப்புள் அனுப்புற மாதிரியான ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு நேத்து சொன்னா, அவதான் ஆக்சுவலா இந்த லிங்க் எனக்கு இந்த குரூப்ல வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா. அப்படி நான் அவகிட்டயே பேசினேன். அப்ப சொன்னாப்படி, உனக்கு சைக்காலஜி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, நீ மேம் கிட்டயே பேசு, உனக்கு என்ன மாதிரி உனக்கு ஓகே அப்படின்னா நீ ஆன்லைன் கிளாஸ் பண்ணி அதை நீ பண்ண முடியும்னா பண்ணு. அவ போனா அப்படியாமா, என்னால அந்த வேர்ட் எல்லாம் புரிய முடியல, உனக்கு அந்த வேர்ட் ஏன்னா அந்த லைன்ல தெரியல, அதை பண்றேன்னா பண்ணு அப்படின்னு. இல்ல நான் மேம் கிட்ட பேசுறேன் அப்படின்னு தான் உங்ககிட்ட சரி ஏதோ ஒண்ணு. ஆனா வீட்டுல ஒர்க் ஃப்ரம்ல இருந்துட்டு பண்ணா நீங்க சொன்ன மாதிரி சக்சஸ் ஆகும். பட் ஹெல்ப் பண்ணானா நான் இப்ப பாசிட்டிவா திங்க் பண்றேன், பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு திங்கிங்லயே தான் போயிட்டு இருக்கிறேன். இப்ப ஏன்னா குட்டிஸ்ல எல்லாம் கொஞ்சம் பெருசாயிட்டாங்க. 9th போறா, 3rd போற பாப்பா. பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணணும். சோ தேங்க்யூ. நீங்க ஒரு மாதிரி தெளிவா இருக்கீங்க, ஒரு ஸ்பிரிட் உங்ககிட்ட இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒண்ணு பண்ணுவீங்க, பெரிய லெவல்ல வருவீங்க. சோ தேங்க்யூ சோ மச். மேம், நான் நாகர்கோவில்ல இருந்து பேசுறேன். ஒரு 4 நாளா நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
நல்லா இருக்கு. இப்போ ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. சில விஷயங்கள் வந்து உடனுடன் நடக்குது. ஆமா மேம். எவ்வளவு கோர்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன். ஆனா இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. தாரிக்ல என்ன பண்றீங்க? நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் மேம். ஓகே. சோ இந்த 4 நாளும் கரெக்ட்டா 11 o'clock உள்ள வந்துடுறீங்க இல்லையா? ஆமா மேம். அப்புறம் ஈவினிங் நீங்க யூடியூப்ல போடுறது அதே 2வது கேட்பேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுது. பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்கு. ஆமா மேம். ஓகே. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு அக்குபஞ்சர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கோர்ஸ் முடிச்சிட்டேன். ஆனாலும் எனக்கு அதுல டீப்பா போக முடியல. அதுதான் ஏன்னு தெரியல. அக்குபஞ்சர் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா மேம். ஆமா. ஓகே. நீங்க என்ன மாதிரி டீப்பா போகணும்னு நினைக்கிறீங்க? அதுல ஏதாவது யாருக்காவது சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கிளினிக் மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேம். படிப்பு முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு ஆனாலும் அதுல வந்து இன்னும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு உள்ள வர மாட்டேங்குது. அதை முழுசா பிராக்டிஸ் பண்றது உள்ள அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்றேன். மத்த நேரத்துல அதை அப்படியே விட்டுறேன். அதான். ஓகே. சோ அதுல இன்ட்ரெஸ்ட் வந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது உங்களுக்கு இல்லைங்களா? ஆமா மேம். ஆமா மேம். ஓகே. சோ அதுவே போதும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுல இருந்தே நீங்க வந்து பரவாயில்ல, உங்களோட ஆட்டோ ட்ரெஸ்ஸோட நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. கரெக்ட். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லைங்களா? இப்ப நீங்க வந்து இது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஆட்டோ நம்ம ஹேண்டில் பண்ணி அது காலையில இருந்து நைட் வரைக்கும் நிறைய பீப்புளை நீங்க மீட் பண்ணி அதுல நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு அந்த அக்குபஞ்சர்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா ஏன்னா இது ஒரு ஃப்ளோ. நீங்க போவீங்க, ட்ரை பண்ணுவீங்க, பீப்புள் அங்கேயும் ட்ரா பண்ணுவீங்க. இது ஒரு ஃப்ளோ. இப்ப அக்குபஞ்சர் அப்படிங்கிறது அது கம்ப்ளீட்டா அது இன்னொரு ஃப்ளோ. சோ அப்ப அதுக்கு நீங்க அந்த அந்த டைம் தான் இதுக்குள்ள இருந்து இதுல வந்துட்டு இருக்கீங்க. சோ அந்த டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்க எது பிடிச்சிருக்கோ அதுல கண்டிப்பா நீங்க ஸ்ட்ராங்கா வருவீங்க. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் மேம். சொல்லுங்க மேம். ஷாலினி மேம், நாமக்கல்ல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க ஷாலினி மேம். நான் 4 days நேத்து மட்டும் அட்டென்ட் பண்ணல மேம். அதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணேன். உங்களோட ரெக்கார்டட் வீடியோஸும் பார்த்தேன் மேம். அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்தது மேம். அதுக்கப்புறம் அந்த ஒரு 1 monthமே நல்லா இருந்தது மேம். திரும்ப ஒரு அகைன்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் மறுபடியும் வரும்போது திரும்ப எனக்கு கொஞ்சம் சஃபர் ஆன மாதிரி இருந்தது. திரும்ப உங்களுடைய அந்த 3 days வீடியோ பார்க்கும்போது இப்ப கொஞ்சம் எனக்கு பெட்டரா இருக்கு மேம். நான் தான் கொஞ்சம் ரொம்ப ஞாபக மறதியா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மேம். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஞாபக மறதியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்ப எனக்கு நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நீங்க சொல்ற அந்த கண்டென்ட்லாம் ஒவ்வொரு விஷயமா நடக்கும் போது ஓகே நம்ம இந்த டைம்ல இப்படி யோசிக்கணும், இந்த டைம்ல நான் அப்படி யோசிக்கணும். எனக்கு நீங்க சொல்றது ஃபுல்லாவே ஞாபகம் வரலைனாலும் ஆனா அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது என்னால அதை எடுத்துக்க முடியுதுங்க மேம். நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கீங்க அங்கங்க. எஸ் மேம். ஓகே சூப்பர். அந்த முயற்சி போதும். கண்டிப்பா அது பொறுமையா டைம் எடுத்துக்கும். நம்ம ஸ்லோவா போலாம். பட் ஒரு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கான பலனை நம்ம கண்டிப்பா அனுபவிப்போம். இதெல்லாம் அட்டென்ட் பண்றதே ஒரு எஃபர்ட். இது ஈஸி கிடையாது. லேர்னிங்லாம் ஈஸி கிடையாது நம்மளுக்கு. நம்ம அப்படியே ஒரு இதுல இருப்போம். பட் ஒரு லேர்னிங்குள்ள வந்துட்டோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். கண்டிப்பா மேம். டே டைம்ல ஃபுல்லாவே என்னால நார்மலா இருக்கும். பட் மார்னிங் டைம் மட்டும் அந்த ஃபேமிலில நடந்த எந்திரிக்கும் போது மட்டும் அந்த ஃபேமிலில நடந்த இன்சிடென்ட் அது மாதிரி ஞாபகம் வந்துட்டே இருக்கு மேம். அது ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியா இருக்க மாதிரி இருக்கு. மத்தது எல்லாமே எனக்கு பெட்டரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது மேம். அந்த மார்னிங் டைம் மட்டும் எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock அது மாதிரியே முழிப்பு வந்துருது. முழிப்பு வரும்போது நான் திரும்ப நீங்க சொன்னதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப தூங்குறேன். ஓகே நம்ம கான்சியஸ் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது, பிரீத்திங்ல இருக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு திரும்ப ஒரு 4 o'clock மேல ஒரு 2 hours தூங்கி 6 o'clock அது மாதிரி இருந்திருக்கு. அந்த இது மட்டும் மாத்திக்க முடியல மேம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சிலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சிலருக்கு வந்து புரியும், நம்ம அப்ளை பண்ண முடியாது. காரணம் என்னன்னா நான் சொன்னபடி நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்திருப்போம். பிரெயின் வந்து அந்த சஃபரிங் மோட்ல இருக்கும். சஃபரிங் மோடுக்கு சொல்யூஷன் வந்து அதை பத்தியே யார்ட்டையாவது பேசினா மட்டும்தான் நம்ம நிம்மதியாகும். அதை பத்தி பேசணும், அதை பத்தி நிறைய பேசணும். பேசி அது ஒரு கட்டத்துல ரிலாக்ஸ் ஆகும். அங்கங்க ஸ்லோவா அந்த டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம இனிமேல் வரக்கூடிய சூழல்களை சஃபரிங்க்கு இல்லாம நம்ம நார்மல் மோடுக்கு நம்ம மாத்தும் போது நார்மல் மோடுக்கு மாத்துவோம், நல்லா ஹேண்ட்லிங் பண்ணுவோம். அதை வந்து நம்ம பிரச்சனையா பார்க்க மாட்டோம். அதை நம்மளை ஹர்ட் பண்ற மாதிரியோ இல்ல அது மூலயமா மத்தவங்க ஹர்ட் ஆகாத மாதிரியோ நம்ம சூழல் வந்து உருவாகும். அதுக்கப்புறம் ஸ்லோவா நம்ம நார்மல் ஆயிடும்.
ஷாலினி, அதுதான் சொல்யூஷன் ஷாலினி. அதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். அதை நம்ம மனசு விட்டு பேசுறதா. சோ அதுக்கான பீப்புள் நம்மள்கிட்ட இருக்காங்க இல்லையா, வாலண்டியர்ஸ், நீங்க கூப்பிட்டு பேசுங்க, உங்களுக்கு ஈஸியா சொல்யூஷன் வரும். ஓகே மேம். ஓகேங்க மேம். தேங்க்யூ மேம். ஷாலினி, ஓகே, தேங்க்யூ. சோ வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஹலோ மேம். சொல்லுங்க கவிதா. மேம், இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அந்த பழைய இது திங்கிங் வரும் பொழுது ஒரு பயம் வருது, படபடப்பு வருது. நீங்க சொல்ற டெக்னிக்ஸ் அப்பவும் ஃபாலோ பண்றோம், ட்ரை பண்றேன் நானு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோஸ், ஃபிங்கர்ஸ் இதெல்லாம் எது நம்ம லைவா இருக்கணும், அவேர்னஸோட இருக்கணுங்கிறத அதை பண்ணும் பொழுது காம் ஆகுது. எகைன் இட் கம்ஸ் அவுட். அந்த மாதிரி அப்படி வருது. ஐ எம் அப்ளைங் தி பிராக்டிஸ். பட் அந்த மாதிரி வரும் பொழுது ஒரு பயம், ஒரு அந்த மாதிரி வருது. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கு. எப்போ வந்து பயம், பதற்றம் நமக்கு உருவாகும் அப்படின்னா, நமக்கு ஒரு பாதிக்கிற மாதிரியான இன்சிடென்ட் நடக்கும் நம்ம லைஃப்ல. அந்த பாதிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூளை அதைய இயல்பா தனக்குள்ள உருவாக்கிட்டு, அதாவது உள்வாங்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நடந்துருச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நீங்க போறீங்க, ஒரு வேலை போயிடுச்சு. ஆனா அந்த வேலைதான் உங்க வாழ்க்கைன்னு சொல்லி போறீங்க, திடீர்னு வேலை போயிடுச்சு. வேலை போனோடனே மறுபடியும் நமக்கு அந்த வேலை போயிடுச்சுங்கிறத நம்ம ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிட்டோம்னா, நம்ம மூளை நேச்சுரலா உங்களுக்கு மறுபடியும் வேலை போயிரும்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவ் அவுட்கம் அடிக்கடி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். சோ அப்போ மறுபடியும் பயம் வந்துட்டே இருக்கும் அந்த வேலையை சார்ந்து. இதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம சின்ன வயசுல என்ன பிரச்சனைகளை நம்ம உள்வாங்கணுமோ, உணர்ந்தமோ அதிகமா, அது எல்லாமே திரும்ப நடக்கிற மாதிரி மூளை கொண்டு வந்து காமிக்கிறதா பயங்கிறது. சோ இதோட கோரா, அதோட ரூட்டை நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயம் பதற்றத்துல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வர முடியும். ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதை நீங்க ரொம்ப ஆழமா அனுபவிச்சிருப்பீங்க அந்த துன்பத்தை. அந்த துன்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, மூளைக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து அதுக்கான அர்த்தத்தோட தான் அது வேலை செய்யும். நமக்குதான் அது வேற மாதிரி இருக்கும். அந்த அர்த்தத்தை எடுத்துட்டு மறுபடியும் இது நடக்க போகுதுங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த விஷுவலா உங்களுக்குள்ள வந்து காமிச்சிட்டு போகும், இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதுவும் நடக்குதுன்னா, நம்ம அதை ரொம்ப நேரம் திங்க் பண்ணி இருந்திருப்போம், அதனாலதான் அதுவுமே நடக்குது. அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு இது நடக்க போகுது அப்படிங்கும் போது பயம் வரும். இப்ப நம்ம என்ன அனுபவிச்சோமோ அது சார்ந்தது திரும்ப திரும்ப நம்ம மைண்ட் கொண்டு வந்து காமிக்கும், அந்த இடத்துலதான் பயம் வரும். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, பாசிட்டிவான அவுட்கம் மனசுல நினைச்சு பாக்குறது. பாசிட்டிவ் அப்படிங்கறத விட நம்ம நீட் பேஸ்ட்னு சொல்றோம். உங்க வாழ்க்கையில என்ன சந்தோஷம் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதோட பாசிட்டிவ் அவுட்கம் வந்து நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்ப என்ன இந்த இடத்துல எனக்கு எந்த வேலை இல்ல, ஐ மீன் நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி போனோம் அப்படின்னா, வேலை போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து நான் பெஸ்டா ஒரு வேலையை நான் கிரியேட் பண்ணுவேன், 100 பேருக்கு வேலை கொடுப்பேன் அப்படிங்கறத நம்பாது இல்லையா மூளை. அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்க ஒரு சாட்ஜிபிட்டில போட்டு கிரியேட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி ஒரு வீடியோவா நீங்க மேக் பண்ணி அதை பார்க்கணும், உங்களையே நீங்க பார்க்கணும். இப்ப எங்க சென்டர்ல வந்து நம்ம வந்தாங்கன்னா நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்போம் நாங்களே. இப்ப எங்களுக்கு ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 தெரபிஸ்ட் வேலை செய்வாங்க. அப்போ என்னாகும், ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த பிரச்சனையை ஈஸியா வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவோம். அப்ப நீங்க தனியா எல்லாருமே நீங்க போராடும் போது நீங்களே தான் அதை முயற்சி பண்ணணும். அப்புறம் பண்ண முடியும், ஈஸி தான். என்னன்னா அந்த பயம் எதனால வந்துச்சு, என்ன பிரச்சனை எனக்கு பயத்தை கொடுத்துச்சு அப்படிங்கறத உட்காந்து லிஸ்ட் பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, என்ன சொன்னோம் லாஸ்ட் செஷன்ஸ்ல எல்லாம், நம்மளுக்கு யாரும் இல்ல, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் தேவையில்லை, இப்படி எல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். சோ அப்ப என்னன்னா, யாருனாலையும் உங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம தான் உதவி. அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பிரச்சனை என்ன நடந்துச்சு, எதை கோ த்ரூ பண்ணோம், எது நம்மளை இப்ப ஹர்ட் பண்ணுது, எடுத்து எழுதிட்டு ஓகே இதுக்கு எப்படி பாசிட்டிவ் அவுட்கம் கிரியேட் பண்றது. ஓகே ஏதாவது ஒரு ஏஐ மாடல்ல நீங்க எடுத்துட்டு அதுல போயிட்டு அதை அப்படியே மாத்தி அமைக்கிறதுக்கு நீங்களே கிரியேட் பண்ணும் ஒரு ஸ்டோரி. எனக்கு ஒரு சக்சஸ் ஸ்டோரி கிரியேட் பண்ணி கொடு, எனக்கு இப்படி நடந்துச்சு, இதை அப்படியே மாத்தி பாசிட்டிவா கிரியேட் பண்ணி கொடுன்னு சொன்னீங்கன்னா அது கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனவனா அதை அப்படியே ஒரு தடவை ரீட் பண்ணி பார்க்கணும், அதை அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்கணும், அதை அப்படியே உங்களுக்குள்ள இமேஜஸா மாத்தணும், அதை அப்படியே விஷுவலா பார்க்கணும். இப்படி பார்க்க பயங்கிறது கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆகும். ஓகேங்களா? சோ யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ நீங்க அதுல இருந்து மீண்டு வர முடியும். நீங்க பயப்பே இல்லாம ஒரு மாதிரி தைரியமாவும் நம்பிக்கையாவும் உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, சோ தேங்க்யூ கவிதா, நீங்க கேட்டதுனால. ரொம்ப ஒரு நல்ல கோச்சா எங்களுக்கு எல்லாம் இருந்து கைட் பண்றீங்க. லாட்ஸ் ஆஃப் கிராட்டிட்யூட் டு யூ மேம். ரொம்ப மாற்றங்கள் நிறைய பார்க்க முடியுதுங்க மேம்.
இப்ப முன்ன சொன்ன மாதிரி வந்து இப்ப ஃபுட் ரிலேட்டடான அலர்ஜிஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா கொஞ்சம் இதாகிறதும் இருக்குங்க மேம். சோ இப்ப நான் வந்து ஒண்ணு சாப்பிடும்போது அந்த பயம் வரும்போது ஒண்ணு நான் நல்லா எல்லாமே சாப்பிடுறேன், நான் ஒரு ஃபங்க்ஷன் போறேன், எல்லாமே சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து விஷுவலைஸ் பண்றேன். எல்லாத்தையும் நல்லா சூப்பரா நான் சமைச்சு என் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடுறேன். சோ இதுதான் வந்து எனக்கு அந்த சாப்பிடும்போது ஒரு பயம் வருது அப்படின்னாக்கா உடனே நான் அந்த விஷுவலைசேஷனுக்கு போயிடுறேன். சரிதாங்களா மேம்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டை பத்தி நீங்க என்ன லேர்ன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதோட ஆக்டிவேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதுக்குதான் அந்த காம்னஸ் பிராக்டிஸ வந்து இன்னும் பில்டு பண்ணும். எந்த ஃபுட்டுக்கு பின்னாடியும் நீங்க உருவாக்கின எண்ணங்களோட வலிமைக்கு தகுந்த மாதிரி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கதான் செய்யும். அது அந்த ஃபுட்டுனால கிடையாது, பட் நீங்க கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ்னால. அப்ப என்ன எது உண்மை அப்படின்னா, மேபி நாளைக்கு 6th செஷன்ல இதெல்லாம் டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ ஃபுட்டுனால அலர்ஜி வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு கிரியேட் பண்ணது, அது ஒரு லேர்ன்டு பிஹேவியர்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி பிரேக் பண்ணும் அப்படின்னா, மறுபடியும் எகெயின் உங்களோட டே டு டே ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வேற என்னெல்லாம் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுது, இல்லை வெறும் ஃபுட்டு மட்டும் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படின்ட்டு. அப்போ அந்த டே டு டே ஸ்ட்ரெஸ் எனக்கு எதுவும் இல்லை, நான் ரொம்ப காமா இருக்கேன், ரிலாக்ஸ்டா இருக்கேன், எனக்கு ஃபுட்டு மட்டும் தான் எனக்கு இப்போ பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, அப்போ மறுபடியும் உட்காந்து அந்த ஃபுட்டை பத்தி நீங்க திங்க் பண்றதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுன் பண்ணிட்டே இருக்கணும். ஃபுட்டை பத்தி நிறைய யோசிச்சு வச்சிருப்பீங்க, நிறைய இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கும். அதை கம்ப்ளீட்டா ஜீரோ பண்ற அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும். அப்போ ஈஸி கிடையாது அதுவுமே. அப்ப என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு வேலை வேணும். அதுதான் நேத்து நான் சொன்னது, ஒரு வேலை. என்ன வேலை? இப்ப நான் என்ன பண்ண போறேன், அப்ப நான் என்ன வேலை இருக்கணும், அந்த வேலைக்காக நான் யோசிக்கும் போது சப்கான்சியஸ் மைண்ட் அட்லீஸ்ட் அது வந்து அது ஒரு என்கேஜ்டா இருக்கும். சப்கான்சியஸ் மைண்ட் என்கேஜ்டா இருந்தாலே நீங்க அந்த ஃபுட்ல இருந்து தாட்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஒண்ணாகாது. அப்போ நீங்க சொல்லக்கூடாது, ஃபுட்டு இந்த ஃபுட் எடுத்துக்கிறேன், எனக்கு நல்லாதான் இருக்கும், இந்த ஃபுட் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிலாம் ஈஸி இல்ல. நர்வஸ் சிஸ்டம்லாம் அது வந்து அப்படியே மாறி இருந்திருக்கும். அது லைட்டா கவனத்திலேயே அது ஆக்டிவா இருக்கும். நீங்க தாட்ஸ்ங்கிறதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த ப்ராசஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள அதுக்கான உணர்வுகள் உருவாயிரும். ஸோ அப்போ வந்து இந்த வார்த்தைகள்லாம் அதெல்லாம் உதவாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டா காம் ஆகணும். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபுட்டை பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 years சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஃபுட்டை வந்து இது வந்து இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லைட்டா அதை பார்த்தாலே உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஸ்லோவா என்ன பண்ணணும்னா, பிரீத்திங், பாடி அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வாழ்க்கை என்னவோ அதை தான் யோசிக்கணும். மறுபடியும் ஃபுட்டை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம்னா, மறுபடியும் எனக்கு இந்த ஃபுட்டு நல்லா தான் இருக்கும், இது சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த இடம் மறுபடியும் நம்ம ஃபுட்டுக்கு கவனம் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ நமக்கு கோலோட நம்ம கனெக்ட் ஆகணுங்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயம். மேம், இப்போ நான் வந்து டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே வந்து பண்ண முடியாத ஒரு இதுலதான் இருக்கேன். நான் வந்து ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் நான் வந்து என்னோட டியூட்டிஸ் எல்லாம் பண்றேன். நான் காலையில இருந்து இப்படி கிளீன் பண்றேன், இப்படி குக் பண்றேன், இப்படி வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்றேன். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பொறுப்பான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா முதல்ல இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய ரொம்ப நான் பேஷனா நினைக்கிறேன். எனக்கு அப்போ அந்த ஒரு கோல் நோக்கி போகும்போது அதை ஃபீல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க மேம். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் வந்து ஆரம்பிச்சிட்டேன், இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து 10 days முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்கலாம். 10 daysல வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் பழகிட்டு பாக்குறதுங்களா, இல்ல மறுநாள் அந்த மாதிரியே வரலாங்களா? இந்த ஒரு 3 daysலயே வரலாம்? ஐ மீன் நீங்க பிராக்டிஸ்ல இருக்கணும் நிறைய. ஃபர்ஸ்ட் இந்த ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுல பேஷனா இருக்கேன், எனக்கு வீட்டு வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னால நம்ம ஏமாத்துற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். மேபி அது ஹர்ட் பண்ணா சாரி ஃபார் தட். என்னன்னா, ஃபர்ஸ்ட் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம ஆர்கனைஸ் ஆயிக்கிறது தான். இப்ப நமக்கு வந்து யாரையும் வந்து எதுவும் பண்ண போறது இல்லை, ஆனா அதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க வந்து இப்படி எந்திரிச்சா இப்படி சமையல் செஞ்சு இப்படி இருந்தாதான் ஒரு நல்ல ஒரு பெண் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அது நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு. பட் சில நேரம் அதெல்லாம் பாசிபிளான்னு பாத்தீங்கன்னா, ஏன் நம்மளோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம ஏன் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்க கூடாது? இப்ப உங்களுக்கு காலையில எந்திரிச்சோடனே ஒரு மெய்ட் இருக்காங்க, உங்களுக்கு வராங்க, டக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்றாங்க, நீங்க பாட்டுக்கு உங்களோட மைண்ட்ல உங்களோட வேலை தான் ஓடும். ஒரு ஒர்க் பேசிவா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரெயினை நம்ம யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறைய டேமேஜ் ஆகும்.
நீங்க பிரெயினை யூஸ் பண்றதுன்னா என்னன்னா உங்களோட அடுத்த கட்ட வேலைன்னு ஒண்ணு இருக்கும். அதை சிந்திச்சீங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க எப்பவுமே ஒரே வேலையை தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட பவர் கம்மியாகும். நம்மளுக்கு நேச்சுரலா லோ செல்ஃப் எஸ்டீம் வரும். ஏன்னா திங்க் பண்ணல, நான் புதுசா யோசிச்சேன்னா மட்டும்தான் பாடிக்கும் அதுக்கான எனர்ஜி போய் சேரும். புதுசா யோசிச்சேன்னா மட்டும்தான் எனக்கு வந்து அடுத்த கட்ட ப்ரொடக்டிவா மாறும். அதெல்லாம் நான் யோசிக்கலன்னா நம்ம வந்து பேசிவா மாறிடுவோம். அப்ப என்ன ஆகும்னா நம்மளை சுத்தி சில விஷயங்களை நம்ம கவனிக்கவே மாட்டோம். அப்படியே போவோம் வருவோம் செஞ்சுட்டுதான் இருப்போம், எல்லாம் நல்லாதான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து வெளி உலகத்துக்கு என்ன சொல்லிக்குவோம்னா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்க, ரொம்ப சூப்பரா என் வீட்டை வச்சுக்குவேன், நான் வந்து எனக்கு குழந்தைகளை வந்து பாத்துக்குவேன். குழந்தைகள்லாம் பார்க்க வேணாம், அது அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளே பின்னாடி போயிட்டு குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், அவங்களோட வாழ்க்கையை அழகா வடிவமைச்சது தெரியும். நம்ம பிஸியா இருந்தோம்னா அவங்கள பிஸியா பண்ணிக்குவாங்க, அவங்க ஆர்கனைஸும் ஆயிக்குவாங்க. ஆனா என்ன ஆயிரும், நிறைய நேரம் அதுக்காக ஒருத்தங்களை வந்து அது பேர் ஒண்ணு தமிழ்ல சொல்லுவாங்க, நொண்டி சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லைங்க என் மாமியார் விட மாட்டாங்க, இல்ல என் ஹஸ்பண்ட் விட மாட்டாரு, இல்லைங்க எங்க வீட்டுல எல்லாம் வெளியெல்லாம் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தூக்கி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி டிராவல் பண்றது. சோ இங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புள் தான். பட் ஈவன் இஃப் யூர் ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பீங்க. நான் இதை சொல்றது என்னன்னா, நீங்க எடுத்துட்டு போறதுக்காக சொல்றேன், மத்த பீப்புளை பார்க்கும்போது சொல்லுவோம் இல்லையா. சோ அப்ப அந்த இடத்துல என்னன்னா, we can create employment. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு யூஆர் ப்ரொஃபஷனல் அப்படின்னா என்ன நான் பண்ண போறேன், எனிதிங் யூ கேன் டு. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா she didn't study anything, she studied only 10th standard. அவங்க வந்து ஒரு வீட்டை வந்து கிளீன் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நான் சும்மா அவங்களுக்கு சில பிராக்டிஸ் என்ன டீம் வச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு 10 பேரை வச்சு 10 பேர் அனுப்புறாங்க. டீப் கிளீனிங் நம்ம ஃபாரின்ல தான் நிறைய ஃபேமஸ். இப்ப இவங்க வந்து டக்குன்னு அந்த ஒரு 5 பேர் ஒரு வீட்டுக்கு போவாங்க, ஃபுல்லா கிளீன் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கான சார்ஜஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு 10th படிச்ச ஒரு பொண்ணுனால இன்னைக்கு அதை உருவாக்கி பண்ண முடியுது. அந்த பொண்ணு 10 பேருக்கு வேலை கொடுத்துருக்கு. சோ இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தினாலையும் நம்ம ரொம்பலாம் எஃபோர்ட் போட வேணாம். நான் போயிட்டு 9 to 6 என்னால வேலை செய்ய முடியாது, நம்ம வேலையே செய்ய வேணாம், வீட்டுல உட்கார்ந்தே நம்ம ஒரு விஷயத்த உருவாக்க முடியும். ஏன் வேணும் அப்படின்னா, அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது என்கேஜ் ஆகாத வரைக்கும் நம்ம பிரச்சனைகள் நோய்களுக்கு ஈஸியா மைண்ட் வந்து அட்ராக்ட் ஆகும். உடனே அந்த பிரச்சனை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நமக்கு அது இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அதை பத்தி தான் யார்ட்டையாவது நம்ம பேச முடியும், நம்ம நார்மலா பேச முடியாது. ஓகேங்க. ஸோ அதனால இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப் யாரா இருந்தாலுமே, ஈவன் ஒர்க்கிங் விமனா இருந்தாலுமே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றது. இப்ப நான் வந்து ரொம்ப 25,000 தாங்க சம்பாதிக்கிறேன், நான் எப்படிங்க ஒருத்தங்களுக்கு ஒரு 3,000 வேலைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா இதெல்லாம் பிரேக் பண்றதுதான். நமக்கு ஃபர்ஸ்ட் பயம் இருக்கக்கூடாது, இவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, ஒரு வீட்டுக்குள்ள எப்படி ஒருத்தங்களை விட்டுறது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாருமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து முடிச்சுக்குவேன், எனக்கு நான் ரொம்ப போட்டு எல்லாத்தையும் உட்காந்து வேலை செஞ்சுட்டு முடியாது, எனக்கு இவ்வளவுதான் செய்யணும்னா நான் அவுட் சோர்ஸ் பண்ண முடியும். இதையெல்லாம் பண்ணும் போது ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸ்ட்ரெஸ்ங்கிறது மோஸ்ட்லி விமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டே டு டே ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே இருக்கு. தைராய்டு இஷ்யூஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, டே டு டே ஸ்ட்ரெஸ் என்னன்னா கிச்சனுக்குள்ள போய் நின்றாலே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா ஓகே, பிரேக் பண்றதுதான் இப்போ முக்கியம். அப்போ நான் வந்து இது எனக்கு இப்போ சர்வ் பண்ண பிடிக்கும், என் குழந்தைகளுக்கு சர்வ் பண்ண பிடிக்கும், ஆனா எனக்கு குக்கிங் பிடிக்காது, இட்ஸ் ஓகே, அதுக்கு நம்ம ஒருத்தங்களுக்கு பண்ணலாம். அதே சமயத்துல நம்ம யாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எப்படி இன்கம் கொண்டு வரோம். இப்போ எந்த ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி 25K 30K 40K 50K இதெல்லாம் பிரேக் பண்ணி லேக்ஸ் கணக்குல உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லை, உங்களோட மைண்டை காம் பண்ணிட்டு நீங்க என்ன வேணுங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணலாம். இப்ப நம்மளோட அடுத்த பிளான் இந்த 10 செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப் கிரியேட் பண்றோம், எல்லாத்தையுமே ஒரு பெரிய பெரிய பிசினஸ் கிரியேட் பண்ண வைக்க முடியுங்கிறத நான் நம்புறேன். அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு போலாம், அதெல்லாம் பாசிபிள், ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்க எல்லாருமே மினிமம் 3 lakhs ஏர்ன் பண்ண முடியும். சோ அதுக்கான ஒரு விஷயத்த உருவாக்குறதா. சோ இன்னுமே நம்ம பிரச்சனை பேசும்போது நம்ம அதுக்குள்ளேயே தான் டிராவல் பண்ணுவோம். ஓகே. சோ மோட்டிவேஷனலா பேசுறது எனக்குமே பிடிக்காதுதான், பட் செஷனுக்குள்ளதான் நம்ம போறோம். பட் எனிவே வந்து சில நேரம் வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக அது போகுது. ஓகே ஹேமா, இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? அதாவது நம்ம புதுசா ஒரு ப்ரொஃபஷன் உருவாக்குறதுல நம்ம சிந்தனையை செலுத்தும் போது அந்த நியூரல் பாத்வே வந்து உருவாகும். அப்ப இந்த ஓல்ட் டிசைன் வந்து ஆட்டோ டெலீட் ஆகி நமக்கு நியூரல் பாத்வே உருவாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேங்க மேம். கரெக்ட் தானேங்க? சூப்பர் ஹேமா, அவ்வளவுதான். சோ அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும்.
ரொம்ப நல்ல வேற யாராவது ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த 4 days அட்டென்ட் பண்ணவங்க இது நடந்திருக்கு, இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. மேம் ஹலோ சொல்லுங்க. மேம், சொல்லுங்க. நான் சுதா கௌரி பேசுறேன் மேம். நான் நேத்து பேசியிருந்தேன், சாரி இன்னொரு தடவை கேக்குறேன். இப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப அவங்க ஃபுட் அலர்ஜி சொன்னாங்க இல்லையா, அது எனக்கு 15 வயசுல இருந்தே எனக்கு ஃபுட் அலர்ஜி அப்படின்ட்டு புளி, நெய், இன்னும் எல்லாமே உளுந்தம்பருப்பு நிறைய, அதாச்சும் நான் இப்ப சாப்பிடுறது இட்லி, சாதம், ஒரு பீட்ரூட் பொரியல், கேரட் பொரியல், ஒரு புடலங்காய் பொரியல், இந்த மாதிரி பருப்புல கூட துவரம் பருப்பு ரொம்ப சாப்பிட்டு கால் மூட்டி எல்லாம் யூரிக் ஆசிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நடக்க முடியல. இந்த மாதிரி எதுவும் எடுத்துக்காம ரொம்ப ஃபுட் அலர்ஜி அலர்ஜி அலர்ஜின்ட்டு சாப்பாடு, பால் பொருளோ அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கல. அந்த பொரியல் ஐட்டமா வச்சுதான் நான் சாதத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரியே லைஃப்ல இருக்கிறதுனால போன் டெபிசியன்சியோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்ட்டு என்னால ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட சேர போட்டு இப்ப நான் இருந்துட்டு திருப்பி படுத்துட்டு தான் பேசுறேன். அந்த மாதிரி போன் டெபிசியன்சி ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. அது இப்ப இவங்க சொல்லவுமே நானும் வீட்டுல, அது வயசானவங்க ஒவ்வொருத்தங்க பழமொழி சொல்லுவாங்க, அப்ப சொல்லுவாங்க, உனக்கு முடியலன்ட்டு அதை சாப்பிடாம இருக்காத, முடியலங்கிற நினைப்ப விட்டுட்டு எல்லாம் சரியா போகும் அப்படின்ட்டு சாப்பிடு, சரியா போகும் அப்படிம்பாங்க. ஆனா என்னால அந்த புளி போட்ட ரசமோ ஒரு சாம்பாரோ யாரோ பக்கத்து வீட்டுல கொடுத்தாங்கன்னா ஊருக்கே தெரியுற மாதிரி, ஐயோ எனக்கு ஒண்ணும் முடியாதுன்னு யாரு வீட்லயும் சாப்பிடாம அவாய்ட் பண்ணியே உறவுகள்கிட்டையும் நம்மளால யார்கிட்டையுமே போனா என்னுடைய இந்த கதை சாப்பிடும்பாங்க, இந்த கதை ஏன்னா ஸ்வீட் கொடுத்தாலோ அதுல நெய் இருக்கும், டால்டா இருக்கும், இந்த மாதிரி ஃபுட் அலர்ஜின்னு என் லைஃப்ல ரொம்ப பாதிச்சிருந்தேன். இவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட தனியா 10 நாள் நான் வந்துட்டு உங்களுக்கு தனியாவும் இந்த மாதிரி என்னுடைய போன் டெபிசியன்சிக்கு என்ன பண்ண என்னால உட்கார்ந்து பார்க்க முடியுமா. அதே மாதிரி நான் எங்க கம்பெனில நான் ரொம்ப பேசுறேன், நான் கம்பெனில முந்தி எனக்கு தான் சாப்பிட முடியல அப்படின்ட்டு நிறைய மூலிகைகள், என்னென்ன சாப்பாட்டுல நம்ம இருக்கோ எல்லா மூலிகையுமே அங்க பயிர் போட்டு எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கணும், வேறுங்கிறவங்க அங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. அங்கேயும் ஒர்க்கிங்கும் நான் அவங்க கூட பண்ணினேன். இப்போ ஒரு 2 வருஷமா தான் என்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு வீட்டுல இருக்கேன். ஆனாலுமே ஏதாவது ஒண்ணு நம்மளால பண்ண முடியலையே ஒரு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. என்னுடைய அந்த போன் டெபிசியன்சிக்கு என்ன பண்ணலாம் மேம்? ஓகே ஓகேங்க. நீங்க 4 days அட்டெண்ட் பண்ணீங்களா? ஆமா மேம். ஓகே. என்ன முடிஞ்சா அங்க உங்க ஊர் அங்க ஏதோ ஒரு மீட்டிங் சொன்னீங்க, போட்டிருந்தீங்கல்ல ஏற்காடுல, அதுக்கு கூட நான் படுத்துக்கிட்டேவாது என்னை அனுப்புங்க, நான் போய் அந்த மேம பாக்கணும், நேர்ல பேசி நான் பண்ணணும் அப்படின்ட்டு கூட இன்னைக்கு காலையில தான் எங்க வீட்டுல அவங்ககிட்ட கேட்டேன். சரி, ஏன்னா நான் எப்பயுமே லைஃப்ல இந்த டூர் அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி போனது இல்லைன்ட்டு அவங்க சரி நீ போயிட்டு வந்துக்கோ அப்படின்ட்டு இன்னைக்கு தான் காலையில சொல்லியிருந்தாங்க. எப்படியாவது உங்ககிட்ட பேசி பார்க்கணும், ஏன்னா அடுத்து என்னோட பசங்களுக்கும் இந்த ஃபுட் அலர்ஜிங்கிறதுனால கொஞ்சம் இருக்குது, நம்ம படுறது அந்த பிள்ளைங்களுக்கும் படக்கூடாதுங்கிறதுனால உங்ககிட்ட ஒரு தீர்வு எதிர்பார்க்கிறேன் மேம். இந்த 4 daysல என்ன ட்ரை பண்ணீங்க, என்ன நடந்துச்சு? 4 daysல ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் சொன்னேன் இல்லையா, 2 வருஷம் ரொம்ப மனசு ஃபேமிலி பிரச்சனையில அந்த தாட் ரொம்ப ஓடி இருந்ததுனால அந்த ஸ்டாப் சொல்ல ஃபர்ஸ்ட் பழகுனேன். அப்புறம் அந்த நீட் பேஸ் நல்லா இருக்கிற அப்படி அந்த எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி நானும் நல்லா ஆகி உடம்பெல்லாம் சௌரியமாகி இன்னொரு கம்பெனிக்கு போய் எப்பயும் போல அங்க ஒர்க் பண்ணணும், எங்க பிள்ளையார்கள் அதுக்குரிய வேலைகள்லாம் நம்ம பண்ணணும். இன்னும் என் ஃப்ரெண்டு இங்க இதுல இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட கொடுத்து ஒரு அவங்கள அந்த டியூஷனுக்கு அனுப்புற மாதிரி வீட்லயே நான் செய்யல, அவங்க செய்வாங்க, நான் ஒரு கூட ஒரு நிக்கிறதுக்கோ ஒரு இது இருந்தேன். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனால என்னால வீட்டுல கூட லைப்ரரி மாதிரி வச்சு பசங்களுக்கு இந்த புக்கு இந்த ஞாபகம் வரல, இந்த கைடு எல்லாம் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் இல்லாத பசங்களுக்கு 500 ரூபாய் 1000 போட்டு வாங்க முடியாது. அதனால அதெல்லாம் மாடியில அதை போட்டு பசங்க வந்து எடுத்துட்டு போற அப்படி அந்த மாதிரி பண்ணணும்ட்டு தான் அது எல்லாமே நினைச்சு இருந்தேன். நடுவுல இந்த வீட்டுல ஃபேமிலி பிரச்சனை, உடம்பு ரொம்ப முடியலங்கும் போது நம்ம அதுல கவனம் செலுத்தி நம்மளால போய் உட்கார்ந்து எடுத்து கொடுக்க முடியுமா, மாடி கூட நம்ம ஏற முடியாத சூழ்நிலைங்கிறதுனாலதான் எல்லாம் டிராப் பண்ணிட்டு இனிமே நமக்கு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு சாவுதான் போல அங்கிற மாதிரியே தான் நான் மைண்ட செட் பண்ணி அப்படி இருந்தேன். இந்த 4 நாள் என் பசங்கிட்ட இல்லடா நான் வாழ்ந்துருவேன்,
நான் ஒண்ணு திருப்பி ஒரு தடவை ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாவது நான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி இல்லப்பா என்னோட லைஃப் முடிஞ்சிருச்சுப்பா, நீங்க இனிமே பக்குவமா இருங்க அப்படின்னு அந்த மாதிரியே தான் இந்த ஒரு 6 மாசமா பேசிக்கிட்டு இருந்தவ. இந்த 2 நாளா என்னம்மா என்னாச்சு உனக்கு, நான் நல்லா இருப்பேன், நான் இன்னும் ரொம்ப நாள் இருப்பேன், உங்களை எல்லாம் எனக்கு நல்லா நான் இன்னொருக்கு இந்த மாதிரி பண்ணணும், ஆபீஸ் போவேன் அப்படின்னு பேசுற அன்ட்டு உங்க கிளாஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்ப நீ வேணா அங்க போயிட்டு வாமா அப்படின்னாங்க. ஓகேங்க. சோ இந்த 4 நாள்ல என்ன நடந்திருக்குன்னா, உங்களோட பழைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள ஓடாம அந்த முடியலங்கிற அந்த எண்ணத்துல இருந்து முடியும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா. சோ இப்போ ஆனாலுமே இன்னும் வருது அந்த எண்ணங்கள், நடுவுல வரும், திருப்பி ஸ்டாப்னு கொஞ்சம் அவ்வளவு மாதிரி இல்லாம யாரும் ஹர்ட் பண்ணும்போது ஒரு யார் வீட்டுக்கும் போகும்போது அவங்ககிட்ட சொல்லி இருந்தேன், அது ஹர்ட் ஆச்சு, அதை ஸ்டாப்னு சொன்னேனே தப்ப திருப்பி அந்த மனசு சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் நம்ம இந்த நிலைமை ஆயிட்டோமே அப்படிங்கிற ஒரு அந்த இது வரும். திருப்பி ஸ்டாப்னு நானா முயற்சி பண்றேன். ஓகே, சூப்பர். சோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க. அந்த போன் டெஃபிஷியன்சி அதுல இருந்து ரெக்கவர் ஆனா இப்போதைக்கு ஓரளவுக்கு முன்னால நடக்க முடியும், போக முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. மேடம் கேன் ஐ ஸ்பீக்? மேடம் ஒன் செகண்ட் பேசுங்க, ஒரே நிமிஷம். ஓகே, சுதா நீங்க சொல்றது இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க சிதம்பரம். குட் மார்னிங். நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டராக்ட் பண்றேன் உங்களோட. லாஸ்ட் 2 days உங்க கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்டு. நீங்க இந்த சப்கான்சியஸ் மைண்ட் பத்தி சொன்னீங்க. ஏர்லி மார்னிங் 3:30 4 o'clock திடீர்னு வந்து ஒரு ஃபியர் வந்துருது வந்துட்டு. டீப் ஸ்லீப். இப்போ வந்து நம்ம நார்மலா வந்து இப்போ ஒர்க் பண்றப்போ வந்து நம்ம எதையோ மறந்து நம்ம போயிட்டு இருக்கோம், அடுத்து அதை நோக்கி போறோம். இப்போ இந்த டீப் ஸ்லீப் வரும்போது உங்களை அறியாமலே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த சென்ஸ் ஒரு ஃபியர் வர ஆரம்பிச்சது வந்துட்டு, அபவுட் த பாஸ்ட், ஃபியூச்சர் என்ன நடக்குமோ, சாரி ஒன்றும் இல்லை அதான். ஸோ அந்த பாஸ்ட் அண்ட் ஃபியர் எப்படி அதை சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏர்லி மார்னிங் 4 o'clock அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது, தேவையில்லாதெல்லாம் எவ்வளோதான் ஸ்டாப்னு சொன்னாலும் மைண்டை திருப்பி அக்ரெசிவா அதையே நோக்கி போயிட்டு இருக்கு வந்துட்டு. இது ரொம்ப இப்போ ஒர்க் பண்ணும்போது யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் த சிச்சுவேஷன். நீங்க அடுத்த கோலை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். பட் தூங்கும் போது இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அந்த அது என்ன பண்ணணும்னு தெரியல மேம். வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் யுவர் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் 4 செஷன் அட்டெண்ட் பண்ணீங்களா? இல்ல, நான் எஸ்டர்டே அண்ட் டுடே மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணேன் மேம். வந்து அதான் ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை மிஸ் பண்ணும்போது நமக்கு கான்செப்ட் தெரியாதுங்க. ஓகே, அது அட்டெண்ட் பண்ணீங்கன்னா யூ கெட் an idea. இப்போ I can give you explanation. ஆனாலுமே அந்த டெக்னிக்கோட போகணும். நீங்க ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் ப்ராப்பரா முடிக்கணும். ஈவன் தேர்ட் செஷன் கூட நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபோர்த் செஷன் இதெல்லாம் முடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க இவ்வளவு சிரமப்படவில்லை. ஏன்னா நிறைய பேர் நேற்று சொன்னாங்க நல்லா தூங்கணும், ஃப்ரீயா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முடிஞ்ச அந்த ரெக்கார்டிங் வேணா நீங்க பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் 2 நான் கண்டிப்பா நான் பார்த்துட்டு உங்களுக்கு மேபி திஸ் செஷன்ஸ் பார்ப்பேன். மேம் நான் 4 days செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு மேம் இருக்கேன். இந்த பிராக்டிஸ் பண்ணையில எனக்கு என்னோட ஒர்க்ல எல்லாமே ஃபோக்கஸா இருக்கு. பட் என்னோட குழந்தைக்கு வந்து 8 years ஆச்சுங்க மேம். எக்ஸிமா ப்ராப்ளம் இருக்குது, 5-6 years-ஆ இருக்குதுங்க மேம். ரொம்ப வந்து இதனால வந்து ரொம்ப ஸ்கூல் போகிறது, மற்றவங்ககிட்ட இது பண்றது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. நைட் வந்து தூங்குறதே இல்லைங்க மேம். இதனால வந்து என்னுடைய தூக்கமும் வந்து ரொம்ப கெடுது. 2 பேருமே தூங்கவே மாட்டோம். ஆக்சுவலா வந்து அப்புறம் வந்து இந்த சின்ன வயசுல எல்லாமே ஸ்கூலுக்குலாம் நான் வந்து ட்ரை பண்ணிங்க மேம். அது வந்து போக அனுப்பவே முடியல. அதனால நானும் விட்டுட்டேங்க மேம். இந்த 1 year-ஆ தான் ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து நைட் வந்து தூக்கமே இருக்காதனால காலையில எந்திரிக்கவே முடியாதுங்க மேம். 10 o'clock மேலதான் எந்திரிப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்கூல்ல வந்து பேசி இது பண்ணி இப்ப அதை இப்படி இது நாங்க விட்றோம் கொஞ்சம் பாத்துங்கன்னு சொல்லுவோம். அவங்களும் நல்ல விதமா வச்சுக்கிறாங்க மேம். லேட்டா வந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பணும். அப்புறம் வந்து ஃபுட் அலர்ஜி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க மேம். ஃபுட் எதுவுமே நான்வெஜ் வந்து எதுவுமே கொடுக்க முடியாது. அப்புறம் வந்துட்டு ஆனா வந்து கொஞ்சம் எக்கு மட்டும் தாங்க மேம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனா அது சுத்தமா நான் கொடுக்கறதே இல்லைங்க மேம். எப்படி நம்ம அதெல்லாம் கொடுத்துடலாங்களா இல்ல என்ன பண்றது, எப்படி ஓவர் கம் பண்ணி விடுறதுன்னு தெரியலைங்க மேம். ஓகே, சோ நம்ம என்னன்னா இது ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த செஷன்ல இருந்து அட்டெண்ட் பண்ணும்போது
சில இடத்துல செல்ஃபா நீங்க வேலை செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு நிம்மதி ஒண்ணு உருவாயிருந்திருக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்து 4 செஷன் முடிச்சவங்களுக்கு அது தெரியும். நீங்க உண்மை அந்த ஒரு அமைதி எனக்கு அது வந்து எவ்வளவு ஒரு இதா இருந்தோம்னு நான் என்ன திங்க் பண்ணாலும் அந்த ஒரு அமைதியான ஒரு ஸ்டேஜுக்கு நான் இப்போ வந்துடுறேங்க மேம். அப்புறம் நைட்டுமே வந்து இந்த ஒரு 3 டேஸா வந்து பொண்ணுகிட்ட சொல்லிட்டு தான் படுக்கிறேன். நீ நைட் வந்து நல்லா தூங்கிடுவ, காலையில நேரமே நீ எந்திரிச்சிருவ, ஹாப்பியா கிளம்பி போயிருவ அப்படின்ட்டு. ஆனா வந்து இன்னைக்கு வந்து எந்திரிச்சு போயிட்டாங்க மேம். எப்ப தெரியுது ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடியே வந்து காலையில எந்திரிக்க மாட்டேன்னாங்க. நான் ஒண்ணுமே சொல்ல அப்புறம் தானா எந்திரிச்சு அவங்களே ப்ரஷ் பண்ணி ரெடி ஆகி போயிட்டாங்க மேம். ஓகே. சோ ராகிலா, நான் சொல்றேன் உங்களுக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணணும். எனக்கு எல்லாருமே நான் 4 days அட்டன் பண்ணேன், எனக்குள்ள ஒரு அமைதி வந்திருக்குன்றவங்க மாத்திரம் ஒரு சின்ன ஏதோ ஒரு மெசேஜ் ஒண்ணு போடுங்களேன். ஓகே, இவங்க செல்வி வந்து சொல்றாங்க. ஏன்னா இப்போ இது புரியணும் நம்ம நிறைய பேத்துக்கு. ஓகே, தேங்க்யூ, நிறைய பேர் போடுறீங்க. ஆனா எல்லாருமே ஆல்மோஸ்ட் 100 people வந்துச்சா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம ஃபர்தர் செஷனே போக முடியும். இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு கூட அடுத்த செஷன் ஸ்லோவா தான் போகணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா இந்த டெக்னிக் வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல். ஈஸியா இல்ல. இத உங்களுக்குள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஒரு அமைதி வந்துச்சு இல்லையா? இப்ப நம்ம இங்க கேக்குறதெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து ஃபுட் அலர்ஜி ரிலேட்டட்ல, இவங்க சுதா சொன்ன மாதிரி போன் டெஃபிஷியன்சி, இப்ப ராகிலா சொன்ன மாதிரி குழந்தைக்கு வந்து எக்ஸிமா, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல். இப்ப நமக்குள்ள ஒரு இன்னர் செல்ஃப் கிட்ட ஒரு காம்னஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பீப்புள். நம்ம எதையுமே ஹேண்டில் பண்ண முடியும். ஹெல்த் வைஸ்ல எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். பட் அந்த இன்னர் காம்னஸ் வந்து கொண்டு வரதுக்கு தான் நான் கேட்ட பொசிஷனும் இது பண்ணீங்களான்னு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து ஃபீல் சொல்றீங்க. ஓகே, சோ நான் ஒவ்வொன்னா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு இதுங்க மேம், என்னன்னா இப்போ இந்த எக்ஸிமா வந்து எந்த டாக்டர்ஸுமே வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் மேம் எல்லாமே சொல்றாங்க. யாருனால கியூர் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் குரு வந்து நம்ம தான், செல்ஃப். அவங்கள்ட்ட வந்து எவ்வளவோ டாக்டர்ஸ் பார்த்தாச்சுங்க மேம். எல்லா மெடிசன்ஸுமே நான் வந்து பார்த்து ஓஞ்சு போய் நான் இப்ப வந்து எதுவுமே பண்றது இல்லைங்க மேம். மறுபடியுமே ஒரு சோகமா பேசுறீங்க, எல்லாம் சால்வ் ஆயிருன்றதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். ஓகே, சோ என்னன்னா யாருமே வந்து நமக்கு எதுவும் பண்ணிட முடியாது. இங்க யாருனால இதை சரி பண்ண முடியும்னா எல்லாமே நமக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு விஷயம் நமக்குள்ள ஒண்ணு நடக்குது. அந்த நடக்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு குட்டி லேர்னிங் தான் இது. ஓகேங்களா? நமக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. அதை நம்ம சரியா டியூன் பண்ணிட்டோம்னா நம்ம சூப்பரா வாழலாம், ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். அதனால ஹெல்த் வைஸ் நீங்க யாருமே பயப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம 5th செஷன்ல இருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னும் மண்டே நம்ம 6th செஷன் போவோம். 6th செஷன் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஹெல்த் வைஸ்ல நீங்க என்ன நோயாலும் ஐம் கிவிங் யூ சேலஞ்ச். ஓகேங்களா? நீங்க கேன்சரா இருங்க, ஸ்ட்ரோக்கா இருங்க, என்ன வேணாலும் they can name it. ஆனா நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியும், கம்ப்ளீட்டா வெளியில வர முடியும். சோ நான் இவ்வளவு பெரிய எஃபோர்ட் போடுறேன் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் ஒரு 10 days நான் வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போகணுங்கிறதுனால இதுக்குள்ள இருக்க உள்நோக்கம் வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ் தான். நான் மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் தான், ஆனாலும் எனக்குள்ள இருக்க அந்த உள்நோக்கம் வந்து கம்ப்ளீட்டா ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் நிறைய ஒண்டர்ஸ் பார்த்திருக்கேன். நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் ஃபேமிலி இருக்கு, எனக்கு 3 பசங்க இருக்காங்க. 3 பேரும் நான் வீட்டுல டெலிவரி பண்ணி இன்னைக்கு 3 பேத்துக்கும் மருந்து மாத்திரைனா என்னன்னே தெரியாம ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொண்டு போயிருக்கேன். சோ அதனால ஹெல்த் வைஸ்ல நீங்க கவலைப்படாதீங்க, இதை நம்ம மாத்தி அமைக்க முடியும். ஓகே, எனக்கு நீங்க 100 பேர் எதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம ஒருத்தர் சொன்னார் இல்லையா, விவேகானந்தர் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த 100 பேரையும் நான் அப்படியே டிராவல் பண்ண சொல்றேன். எனக்கு 1 month இந்த 10 days முடிஞ்சோன்னா உங்க ஹெல்த் இஷ்யூஸ்ல சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க தான் நீங்க போயிட்டு பேச போறீங்க, நீங்க தான் ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க. நீங்க நார்மல் ஆனீங்கன்னா தான். ஏன்னா எங்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க இதெல்லாம் பப்ளிகேஷன்ல போட்டுருங்க, பப்ளிஷ் பண்ணுங்க, புக்கா பப்ளிஷ் பண்ணுங்க, பேப்பர் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி. எனக்கு பப்ளிஷ் பண்றதுங்கிறத விட ரியல் சேஞ்சஸ் பீப்புள் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொல்லணும். அவங்க சொல்லும் போதுதான் இன்னொருத்தவங்களால நம்ப முடியும். அதனால உண்மையா பாத்துருப்பாங்க, ஆமாங்க போன வாரம் இவங்க உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க, இப்ப ரொம்பவுமே நல்லா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க சொன்னாதான் இன்னொருத்தங்களால நம்ப முடியும். அதனாலதான் இந்த எஃபோர்ட்டே. ஓகேங்களா? சோ அதனால இது கம்ப்ளீட்டா கியூர் ஆகும், நல்லா இருக்கும். ஓகே, சோ இப்ப என்னன்னா ராகிலா சொன்னபடி எக்ஸிமானா 8 years குழந்தைக்குன்னா எக்ஸிமானா அது ஒரு ஸ்கின் அலர்ஜி. சோ இது வந்து மோஸ்ட்லி நாங்க பார்த்த வரைக்கும், இது வரைக்கும் நான் பார்த்து ஹேண்டில் பண்ண கேசஸ் எல்லாம் சப்ரஸ்ட் இமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது அந்த குழந்தைக்கு வர வேண்டிய நார்மலான உணர்ச்சி வெளிப்பாடு வர முடியாத சூழல்ல தான் அது
வருது. ஆனா ரொம்ப குழந்தை வந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்போ உங்களோட மனநிலையை நம்ம தெரியணும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ நீங்க இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணும்போது உங்க மனநிலையில நிறைய சேஞ்சஸ் கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் சோகமா வலிகள் இருக்கும். எப்பவுமே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது அதையேதான் நம்ம உணர்வோம். பட் அந்த கஷ்டத்தையே இப்ப நம்ம மாத்தி அமைக்க சொல்லிதான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். நீங்க செலிப்ரேஷன் மூடுக்குள்ள வந்துடணும். ஓகே, செலிப்ரேஷன் மூடு அப்படின்னா இப்ப நாளைக்கு அந்த குழந்தை இப்ப 8 years ஆச்சு அப்படின்னா அடுத்தது என்ன படிக்க போறாங்களோ அதுக்கு அவங்க எப்படி தயாராக போறாங்களோ அதுக்கான பாடி சேஞ்சஸ் வருதுங்கிறத நீங்க ஃபீல் பண்ணி அவங்க என்ன தயாராகிறாங்கிறத லிஸ்ட் பண்ணும். நம்ம வந்து மேலோட்டமா பேசக்கூடாது. இந்த குழந்தைக்கு இது பிடிக்கும், இதுதான் அந்த குழந்தையோட ஸ்பெஷல். ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி அந்த ஐடென்டிட்டி ரிலேட்டட்ல அந்த குழந்தைக்கு நிறைய ஃபீட் பண்ணும். நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த குழந்தை மேத் நல்லா போடுது, அவர் டிராயிங் நல்லா போடுது. சோ என் குழந்தை வந்து டிராயிங் நல்லா போடுவா. அப்போ அந்த டிராயிங்கோட அடுத்த கட்டத்தை திங்க் பண்ணும். டிராயிங் போடுவா, டிராயிங்ல இருந்து இப்ப அனிமேட்டிக்கா ஒரு டிராயிங் போடுவா. இப்ப வந்து சில புக்ஸ்க்கு எல்லாம் வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ற அளவுக்கு அவளுக்கு வந்து டேலண்ட் இருக்கு. அப்ப நம்மளுக்கும் அந்த விஷயம் தெரியணும் இல்லையா? கொஞ்சமாவது எஜுகேஷன் ரிலேட்டட்ல நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப இதெல்லாம் அவளுக்கு பண்ணுவா. அதெல்லாம் வரணும் அப்படின்னா அதுக்கான சில விஷயங்கள் தான் இப்போ பாடியில நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்றதுலதான் அந்த குழந்தையோட கவனம் அங்க போகும்போது இதுல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆக ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சப்ரஸ்ட் இமோஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். குழந்தைக்கான வாய்ப்பு இருக்கா பேசுறதுக்கு. இது மேபி இது இன்னொன்னு சொல்லலாம். இப்ப வந்து நம்ம குழந்தைகளை வளர்த்தும் போது சிலது இப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாமே வந்து எப்படி நோய்களா மாறுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோபம் வந்தா கோபத்தை வந்து எக்ஸ்பிரஸ், எனக்கு பிடிக்கலையா பிடிக்கலன்றதை நான் சொல்லணும், எனக்கு இது விருப்பம் இல்லையா விருப்பம் இல்லைன்றதை சொல்லணும். சொல்லும் போது பாடியில ஒரு ஸ்டேட் ஒன்று உருவாகும். அது வந்து பாடி வந்து வேலை செய்யறதுக்கு அது ஈஸியா இருக்கும். நம்ம சொல்லணும் ஆனா சொல்ல முடியல. ஏன்னா எங்க அம்மா ஏதாவது நினைச்சுக்கோங்க, எங்க அப்பா ஏதாவது நினைச்சுக்கோங்க. அப்ப நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். கண்ட்ரோல் பண்ணும் போது வரக்கூடியதுதான். நாட் ஓன்லி அட் ஹோம், எங்க போனீங்கன்னாலும் டீச்சர்ட்ட நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல முடியல, அதை அப்படி கண்ட்ரோல் பண்றேன். இந்த மாதிரி இட் ஹேப்பன்ஸ் இன் மெனி பிளேசஸ். நிறைய இடத்துலயே எனக்கு சொல்ல தோணுது ஆனா சொல்ல முடியல. அப்படிங்கும் போதுதான் இந்த ஸ்கின் அலர்ஜி, முக்கியமா எக்ஸிமாக்கு அது ஒரு காரணம். அப்ப நம்ம வந்து அந்த சூழலை உருவாக்கணும். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டு நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா ஆனீங்கன்னா இதுல இருந்து வெளியில வருவாங்க ராகிலா. நீங்க கவலைப்படாதீங்க. சோ டைம் எடுத்துக்கலாம். மேபி ஒரு 3 months 6 months கூட எடுத்துட்டு கூட நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபுட்டை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எது வேணாலும் கொடுக்கலாம். ஆனா வந்து உங்களுக்குள்ள ஒரு பயம் வேலை செய்யாம இருக்கணும். ஏதோ ஒரு பயம் வேலை செய்யும். ஐயோ அவங்க அதை அன்னைக்கு அப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகும். அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு நீங்க கேஷுவலா ஆயிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து எந்த ஃபுட் வேணாலும் கொடுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பட் அதுக்கெல்லாம் நிறைய நீங்க லேர்ன் பண்ணணும். இந்த கான்செப்ட்குள்ள நீங்க டீப்பா போகணும். ஓகே, சோ தேங்க்யூ ராகிலா. நீங்க கேட்ட கேள்வி வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு உதவியா இருக்கு. ஓகே, சோ இன்னைக்கு வந்து இன்னர் பவர் ஆக்டிவேஷன் சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட். நேத்து வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் செஷன்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட நிம்மதிக்கு காரணம் நம்மளோட நீட் பேஸ்ட் திங்கிங். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன். அந்த நீட் பேஸ்ட் திங்கிங் கொண்டு வரணும் அப்படின்னா இஷ்யூ பேஸ்ட் திங்கிங்கை ஐடென்டிஃபை பண்ணும். எனக்கு இதை நான் யோசிக்கிறேன், இதை எனக்கு கஷ்டப்படுறது தெரியாமையே நான் யோசிச்சுட்டு இருப்போம். இப்ப டாக்டர் வந்து சொல்லிட்டாரு உங்களுக்கு எக்ஸிமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோய் சார்ந்ததோ இல்ல பிரச்சனை சார்ந்ததோ அது பேர் இஷ்யூ பேஸ்ட் திங்கிங். அது பேர் இஷ்யூ பேஸ்ட் திங்கிங். அதாவது பிரச்சனை சார்ந்து நான் யோசிக்கிறேன், இல்லைங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படிதான் சொல்லியிருக்காங்க, ஆனா அது நம்மளுக்கு வேணுமா வேணாம், ஆனா நம்மளுக்கு வேணாம், ஆனா நம்மளுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல், இது பேரு பிரச்சனை சார்ந்த எண்ணம் நமக்குள்ள எடுத்துட்டே போக கூடாது. அப்போ எப்படி சரி பண்றது? இந்த இடத்துல வந்து நீட் பேஸ்ட் திங்கிங் ஒரு கான்செப்ட். என்ன நடக்கணும்னா நான் எனக்கான வாழ்க்கையை நான் அழகா வாழணும், எனக்கு ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப குழந்தைய பாக்குறோம், குழந்தைக்கு ஸ்கின் எல்லாம் அலர்ஜியா இருக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 13 வயசு வரைக்கும் 100% காரணம் அம்மா, அதுக்கப்புறம் கொஞ்சம் % காரணம் அப்பா, அப்புறம் அதுதான் உண்மை. சோ அப்ப என்னன்னா அம்மாவோட ஆங்ஸைட்டி தான் குழந்தைக்கு ஒரு பிரச்சனையா மாறும். சோ அம்மா ரிலாக்ஸ்டா இருக்கும் போது குழந்தைக்கு அவ்வளவு ஈஸியா எதுவும் வந்துடாது. அப்ப ஸ்கின் அலர்ஜி கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரியல, உங்களோட ஹிஸ்டரி கொஞ்சம் நான் பார்த்தாதான் தெரியும். சோ இப்ப நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, போன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றாங்க. இது நீட் பேஸ்ட் திங்கிங்கா இஷ்யூ பேஸ்ட் திங்கிங்கா? இது வந்து பிரச்சனை சார்ந்த எண்ணத்தை உங்களுக்குள்ள ஃபீட் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம். ஓகேங்களா? உங்களுக்குள்ள சொன்னாதான் நீங்க அதை ப்ராசஸ் பண்ண. இது வந்து ஒரு சிஸ்டம். உங்ககிட்ட சொன்னா மட்டும்தான் அது உங்கள்கிட்ட பர்சனலா. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா, எப்பவுமே ஒரு நோய்னா டைரக்டா உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, இன்னைக்கெல்லாம் வந்து டைரக்டா சொல்லுவாங்க. ஏன்னா டைரக்டா நீங்க
வாங்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அதுக்கப்புறம் அது நடக்க ஆரம்பிக்கும், அது உண்மையா மாறிடும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே நீங்க உள்வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அது மாறுது. அப்ப உள்வாங்க கூடாது. எதையுமே நீங்க போயிட்டு செக் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க அந்த இடத்துலயே ஹோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துக்கு போகாம இருக்கிற வரைக்கும் நேத்து செஷனை ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க அந்த மாதிரி போயிட மாட்டீங்க எதுவும் தேவையில்லாத இடத்துக்கு. இதெல்லாம் எப்படி நான் சொல்றதுன்றதை யோசிச்சு பாக்குறேன். ஓகே, இப்ப என்னன்னா எந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல, நோய்ங்கிறதுமே வந்து இஷ்யூ பேஸ்ட் திங்கிங். ஓகேங்களா? சோ அது புரிஞ்சிச்சுன்னு கூட சொல்லுங்க நீங்க யாராவது. நம்ம வந்து எனக்கு தலைவலிக்குது, ஓகே, உடனே என்ன பண்றோம், தேங்க்யூ. சோ தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். எனக்கு செக் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஃபேஸ்புக்ல நீங்க படிச்சீங்களான்னு வேற யோசிக்கிறேன் நானு. ஐ மீன் படிச்சிருந்தீங்கன்னா நம்ம அடுத்தது டக்குன்னு ஈஸியா மூவ் ஆனாயிடலாம். நான் எழுதியிருக்கேன். நம்ம ஒரு சிஸ்டம் உருவாச்சுன்னா அந்த சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ற மாதிரி அவங்க வந்து கிரியேட் பண்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி அவங்களை டிபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுவோம். அதனாலதான் தலைவலிக்கு நம்ம என்ன சொல்றோம்னா புது நேம் உருவாக்கணும். இப்போ உங்களுக்கு தலைவலிக்குது, உடனே என்ன ரெடி பண்ணும் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு புரோக்கர், ஒரு ஐ மீன் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய வில்லாவை வந்து நீங்க சேல்ஸ் பண்ணணும். உடனே தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, உடனே ஒரு செலிப்ரேஷன். இது வந்து தலைவலிங்கிறது இஷ்யூ பேஸ்ட் திங்கிங். நான் நீட் பேஸ்ட் திங்கிங்க்கு போறேன். எனக்கு என்ன நடக்கணும்னா, இந்த வில்லாவை நான் வந்து இவ்வளவு அமௌண்ட்ல நான் ஒருத்தங்களுக்கு சேல் பண்ண போறேன் அப்படிங்கறத நீட் பேஸ்ட் திங்கிங். உடனே அதுக்கான சேஞ்ச் எனக்குள்ள வருதே அப்படிங்கறத நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்ப வந்து தலைவலின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஐயோ தலைவலிக்குதே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இது எல்லாமே இதற்குள்ள என்ன ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க. டிஏஎஃப்னு ஒளிஞ்சிட்டு இருக்கு. டிப்ரெசிவ் தாட்ஸ் உருவாக்குறீங்க, ஒரு மாதிரி ஆங்ஷியஸ் ஆகுது, ஃபியர் உருவாகுது. இந்த மூணையும் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே இதுக்குள்ள போயிடக்கூடாது. உடனே வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அடுத்தது என்ன நடக்கணும்ன்றத கேட்டுட்டு, இப்ப இண்டிவிஜுவலா அவங்கவுங்களுக்கு நடக்க வேண்டியதுன்னு இருக்கு இல்லையா. சோ அதனாலதான் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். தனிப்பட்ட முறையில தான் நம்ம அணுகணும் ஒழிஞ்சு நீங்க காமனா ஜென்ரலைஸ் பண்ண முடியாது இதைய. சோ தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன வேணும், அப்போ எனக்கு என்ன வேணும்னா, நான் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு இந்த வில்லாவை நான் சேல்ஸ் பண்ணணும், நாளைக்கு நான் ஆக்சுவலா ஒரு 10 வில்லாவை நான் வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு பிளான்ல நான் வந்து ஒரு பில்டிங்கை கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒண்ணு உருவாகும் இல்லையா. இந்த தாட் ப்ராசஸ பில்டு பண்றதுதான் நீட் பேஸ்ட் திங்கிங். இஷ்யூ பேஸ்ட் திங்கிங் உங்களை ஹோல்ட் பண்ணிரும், சிந்திக்க விடாது, அந்த பயம் பதட்டத்துல மாட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் சிந்தனை ஹோல்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நோய்கள் ஈஸியா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம அந்த இடத்துலயே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்ப எனக்கு என்ன வேணுமோ அதுக்கான மாற்றம்ன்றத கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இது வரைக்கும் தெளிவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் செஷன் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ அடிக்கடி நம்ம அந்த பாடி ஸ்கேனை ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது டோ டு ஹெட் போயிட்டு வரும்போது, நம்ம இன்னைக்குதான் இதுக்குள்ள வந்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு 4 days நம்ம ஆல்மோஸ்ட் 30 years வாழ்ந்துட்டோம் இல்லையா. சோ அதுக்கான கவனமும் இருந்திருக்கும். நம்ம வேற உட்கார்ந்து கட்டுரையா படிச்சிருப்போம். ஹார்ட் அட்டாக் எப்படி வருது, ஒரு கிட்னி இஷ்யூஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம படிச்சு வச்சிருக்கோம். நிறைய ஃப்ரெண்டு கதை சொல்லி கேட்டு வச்சிருக்கோம். நம்ம வீட்டு பக்கத்துலயே ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு, போய் நம்ம தான் பார்த்து நின்று ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். இதெல்லாம் இந்த செல்ஸ் ஆக்டிவா தானே இருக்கு. அந்த செல்ஸை டீஆக்டிவேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அடிக்கடி உங்களோட பிரீத்திங், உங்க டோ டு ஹெட்டை நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கணும். டோ டு ஹெட்னா உங்களோட கவனம் அப்படியே உங்களோட கால் விரல்ல இருந்து உங்களுக்குள்ள அப்படியே ஹெட் வரைக்கும் டிராவல் பண்ணும். இப்ப என்ன ஆகுது, காம் ஆகும்போது அந்த செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே இருக்கும், அதோட ஆக்டிவேஷன் கம்மி ஆயிட்டே இருக்கும். அதாவது இஷ்யூ பேஸ்ட். இல்ல நம்மளுக்கு இன்னுமே சொல்லும், இல்லைங்க அது நோய் தான் அப்படின்னு நமக்குள்ள வந்துட்டு போகும். ஏன்னா அவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதை பிரேக் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் செஷன்ல என்ன சொன்னோம் அப்படின்னா, செகண்ட் செஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணது அந்த எமோஷனல் ஹைஜீன் அந்த டாபிக். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எவ்ரி செகண்ட் நமக்குள்ள ஹாப்பி கெமிக்கலா செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது பாடி எந்த அளவுக்கு வேலை செய்யுது. அப்ப சூழல் அப்படி இல்லையே அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கொஞ்சமா அங்கங்க ஹாப்பி ஈவெண்ட்ஸை கிரியேட் பண்ணி மைண்ட்ல ஓட விடணும் அப்படின்னு சொன்னோம். அதுவுமே அவங்களோட செல்ஃபான அச்சீவ்மெண்ட் பத்தி தான் பேசியிருந்தோம். அவங்கவுங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போறீங்க, ஸ்லோவா உங்களோட வீட்டுல வந்து சில வேலைகள் எல்லாம் நீங்களே ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கான அடுத்த கட்டம் வந்து அவங்களா கால் பண்றாங்க, கூப்பிட்டு உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கலன்னாலும் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ஹாப்பினஸை கொண்டு வந்துக்கணும். ஏன்னா பிரெயினுக்கு வந்து உண்மை பொய்யெல்லாம் தெரியாது. அது எப்போ மனசு மூலியமா ஒரு விஷயத்த சொன்னாலுமே அது உண்மை
முடியுமான்னு நினைச்சு ஹாப்பி கெமிக்கலை உருவாக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸை கொண்டு வந்துடணுங்கிறது தான் செகண்ட் செஷன். அதுக்காக அந்த பாடி சென்சேஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்னோம். கை கால் எங்க படுது, உணர்வுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சொன்னோம். இது செகண்ட் செஷன். தேர்ட் செஷன்ல என்ன சொன்னோம் அப்படின்னா, தேர்ட் செஷன் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அதாவது அந்த பீஸ்ஃபுல்லான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது. நம்ம சார்ந்தோ இல்ல மத்தவங்க சார்ந்தோ எப்பவுமே நமக்குள்ள வந்து அந்த அக்செப்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுத்துட்டே இருந்தோம்னாலே ஒரு பதற்றம் வந்துடாது, ரிலாக்ஸா இருக்கும். யாராவது ஏதாவது தப்பு பண்ணா கூட இட்ஸ் ஓகே. ஏன்னா அந்த 40% அது வந்து அவங்களுக்கான சர்வைவல்காக அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கிறது. இட்ஸ் ஓகே. 60% கண்டிப்பா நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு அது கூட கனெக்ட் ஆனோம்னா ரிலேஷன்ஷிப் வைஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கறது சொன்னோம். ஓகே, இந்த 3 செஷன்ல அந்த அக்செப்டன்ஸ் மெடிடேஷன் ஒண்ணு நம்ம பண்ணோம். அதாவது கை காலெல்லாம் டைட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு இறுக்கத்தையுமே வந்து ஏத்துக்கும் போது மட்டும்தான் முடிவு வந்து நம்மளுக்கு ஃபேவரா மாறும்னு சொல்லிட்டு. இருக்கும்னா நீங்க சொல்றது எல்லாமே இருக்கும் தான். இப்போ நம்ம வீட்டு சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் உடல் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஏத்துக்க ஆரம்பிச்சோம்னா முடிவு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி மாறிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த செஷன். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்ல என்னன்னா, எப்பவுமே எந்த செகண்ட்ல இருக்கீங்களோ அந்த செகண்டோட என் ரிசல்ட்டை நினைச்சு பார்த்து அதை ஃபீல் பண்ணும் போது அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் அதிகமாகும். அப்ப கிரியேட்டிவா இருப்போம். கிரியேட்டிவா இருக்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன நம்ம நார்மலா பண்றோமோ அதோட பொட்டன்ஷியல் அதிகமாகுது, ப்ரொடக்டிவா மாறிடுறோம். சோ இது வந்து நேரத்தை பயன்படுத்திடுறோம். இப்போ ஒரு நாள் முழுக்க சும்மா நம்ம போகிறதுக்கு, பட் அந்தந்த இடத்துல நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கும்போது நேரங்கள் அதிகமாகுது, நிறைய வேலை பண்ண முடியுது அப்படிங்கிறது அந்த மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு என்னன்னா இன்னர் பவர் ஆக்டிவேஷன்ற ஒரு கான்செப்ட். இதை ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல முடிச்சிருவோம். இன்னர் பவர் ஆக்டிவேஷன்னா என்னன்னா, இப்ப வந்து நாளைக்கு நாள் இன்னும் வரல, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இன்னும் வரல. ஆனா நாளைக்கு நாளுக்கான எனர்ஜி எங்க இருந்து உருவாகுது, அதாவது நாளைக்கு வந்து உருவாக்கும் போது அந்த அன்னைக்கு நடக்கிற இன்சிடென்ட்ஸ், இப்போ உங்க எல்லாத்துக்கும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும், நம்ம லைஃப்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். நாளைக்கு நாளுக்கு உருவாகிற இன்சிடென்ட்ஸை யாரு முடிவு பண்றா அப்படின்னா, இப்போ நீங்க சொல்ற விஷயம் தான் முடிவாகும். இப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒண்ணு பேசிக்குவோம் இல்லையா, சோ நம்ம ஒண்ணு பேசிட்டு இருப்போம், நம்ம எதுக்கோ ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருப்போம், எதுக்கோ ரியாக்ட் பண்ணிட்டு இருப்போம், ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம எந்த மாதிரியான கவனத்தை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாளைக்கு நாள் அப்படிங்கிறது உருவாகும். சோ அப்ப என்னன்னா இன்னர் பவர் ஆக்டிவேஷன் என்னன்னா, இதே ஈவன் எனர்ஜி கிரியேஷன் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். எந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியுமே பிஃபோர் எனர்ஜி, இப்ப வந்து நீங்க நேத்து பேசும்போது சொன்னாங்க குழந்தைய எழுப்பும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதா இருக்கும், இப்போ ஓரளவுக்கு ஹேண்டில் பண்றேன், ஆனாலும் நான் எழுப்புனாதான் எழுந்திருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி பிஃபோர் எனர்ஜின்னு ஒரு கான்செப்ட். நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு செயலா இருந்தாலும் நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் எந்த ஒரு செயலா இருந்தாலும் செய்யறதுக்கு முன்னாடி அது எப்படி நடக்கணுங்கிறத மைண்ட்ல ஒரு தடவை திங்க் பண்ணி பார்க்கணும். இதுக்கு ரொம்ப நேரம் இல்ல, பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். இப்ப நிறைய நேரம் அன்வான்டா நிறைய விஷயத்த போயிட்டு அது பார்த்துட்டு வரதுனாலதான் நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். இப்ப வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்திருக்கோம் இந்த 4 செஷனுக்கு அப்புறம். இப்ப நான் வந்து என் குழந்தைய எழுப்பணும் அப்படின்னா நான் ஒரு தடவை மைண்ட்ல ஒரு தடவை ஒர்க் பண்ணி பார்த்துடணும். இப்ப நான் போறதுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க, பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பிரேக்ஃபாஸ்ட்காக ரெடியா இருக்காங்கன்றத ஒரு தடவை கொண்டு வந்து பார்க்கணும். மனக்கண்ணை வந்து பயிற்சி பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் நம்ம ஹெல்த்தியா வாழ முடியும். சோ இது வந்து மனக்கண்ணுக்கான பயிற்சி. அப்ப முன்னாடி ஒரு தடவை நீங்க நினைச்சு பார்த்துடணும். நினைச்சு பார்த்துட்டு இது வந்து பிஃபோர் எனர்ஜி. இப்ப நீங்க வரீங்க, பார்த்தா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க நினைச்சு பாத்துட்டீங்க, இப்ப வரையும் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இருக்கும் போது அந்த சூழல்ல நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணி முடிச்சுட்டு, இப்ப ஆஃப்டர் எனர்ஜி, இப்ப என்ன சூழல் நடக்குதோ நீங்க ஒண்ணு கற்பனை பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க வந்து பார்க்கும்போது அது நடக்கல. அந்த நேரத்துல நீங்க மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். மைண்ட்ஃபுல்னா இந்த இடத்துல மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னா, இங்கேயும் என் ரிசல்ட் கொண்டு வந்து பார்க்கலாம், இல்லைன்னா நீங்க சும்மா அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை எடுத்துக்கலாம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் எனர்ஜி, ஆக்சுவலா அது முடியல, நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்கல. நீங்க வந்து குழந்தை இருந்துச்சு அவங்களா ரெடி ஆகி வந்து சாப்பிடுற மாதிரி நினைச்சு பாத்தீங்க, அது நடக்கல, அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஆஃப்டர் எனர்ஜின்னு ஒரு கான்செப்ட் இப்ப இந்த இடத்துல ஆட் பண்ணணும். என்னன்னா, நான் என்ன நினைச்சனோ அது உருவாகிறதுக்கான ஒரு எனர்ஜி உருவாகுது அப்படின்றத உங்களுக்குள்ள சொல்லி பாத்துக்கணும். நீங்க என்ன நினைச்சீங்கன்னா அவங்களா எந்திரிச்சு ரெடி ஆகி வந்து சாப்பிட்டு கிளம்புற மாதிரி நினைச்சீங்க இல்லையா, இப்ப வந்து நீங்க முடியும் போது நம்ம எப்படி எடுத்துக்குவோம், சரி நான் என்ன நினைச்சாலும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கோல, அதை பிரேக் பண்ணும். ஏன்னா நெக்ஸ்ட் டேக்கான
எனர்ஜியை நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. நெக்ஸ்ட் டேங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் மூமெண்ட்ங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். எப்படி கிரியேட் பண்ணணும்னா எனக்கு நான் என்ன நினைச்சனோ அது நடக்கிறதுக்கான சில விஷயங்களை உருவாக்குறத நான் ஃபீல் பண்றேன். அப்போ ஒரு ஸ்மைல், ஒரு ஹாப்பினஸோட நீங்க அடுத்த வேலைக்குள்ள போகணும். அப்போ இந்த இடம் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்றது உங்களுக்குள்ள போகவே கூடாது. இந்தியன் ஸ்கிப் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க கொண்டு வந்துடணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சதை மட்டும்தான் நம்ம ரொம்ப ஷார்ப்பா கவனிச்சிருந்துருக்கணும், அது மனக்கண்ல. பட் ரியாலிட்டியில அது நடக்கல, ஸ்கிப் பண்ணிடுறீங்க. முடியும் போது நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணிடணும். அவ்வளவுதான். இப்ப நீங்க நகர்ந்துடணும். இப்ப நெக்ஸ்ட் டே என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்த நாள் அப்படிங்கிறது இந்த இந்த இன்சிடென்ட்டை உருவாக்கி காமிக்கும் உங்களுக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி எவ்ரி டைம் நீங்க வந்து டைரக்டா ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போயிடக்கூடாது, அந்த ஸ்ட்ரெஸ் உருவாயிரும். சோ முன்னாடியே மைண்ட்ல ஒரு ப்ரிப்பரேஷன் கொண்டு வந்துடணும். அதை ஃபீல் பண்ணி பார்த்துடணும். ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல போனீங்கன்னா அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம நினைச்சதே நடக்கும், நினைச்சதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கும், இட்ஸ் ஓகே. அந்த இடத்துல நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கும். முடிவுல நான் என்ன நினைச்சனோ அது நடக்கிறதுக்கான எனர்ஜி உருவாயிருக்குன்றத நீங்க சொல்லிக்கணும். இந்த மாதிரி நீங்க அடிக்கடி பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், இது வந்து ஒரு இன்னர் பவர் ஆக்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னர் காம்னஸ் வச்சுக்கலாம். இந்த இன்னர் காம்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு டென்ஷன் எங்க உருவாகும்னா நம்ம நினைச்சது நடக்கல அப்படிங்கும் போது உருவாகும். நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, நினைச்சது நடக்கல அப்படிங்கும் போது அடுத்த நாளும் அதே தான் ரிசீவ் பண்ணிக்குது. ஏன்னா நம்ம பிரெயின் தான் வந்து இங்க ஆக்சுவலா நேச்சரோட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்சிடென்ட் தான் இயற்கையினால உருவாக்க முடியும். இயற்கைக்கான மொழி என்னன்னா, நீங்க நல்ல ஃபீலை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அடுத்த நாள் நல்ல ஃபீல் என்னத்துக்காக கிரியேட் பண்ணீங்களோ அந்த இன்சிடென்ட்டை உருவாக்கிரும். அந்த நல்ல ஃபீலை கொண்டு வந்து பாக்குறதுங்க நம்ம. ஓகேங்களா? சோ இப்ப இந்த கான்செப்ட் பேர் வந்து எனர்ஜி கிரியேஷன் நீங்க வச்சுக்கலாம், இல்ல இன்னர் பவர் ஆக்டிவேஷன் வச்சுக்கலாம். இந்த இடத்துல எந்த ஒரு இன்சிடென்ட்க்கு முன்னாடி நீங்க போகிறதுக்கு முன்னாடியும் உங்க மனசுல ஒண்ணு கொண்டு வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவா அந்த இன்சிடென்ட்குள்ள போகணும். அந்த இடத்துல மைண்ட்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களோட முடிவுல வந்து ஓ நான் நினைச்சதான் நடக்குது, சூப்பரா இருக்கு லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். கண்டிப்பா உங்களுக்குள்ள சொல்லணும். செல்ஃப் டாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள கண்டிப்பா நீங்க சொல்லணும். அப்ப சொல்லி இப்ப இவங்க சுதா இருக்காங்க, எப்படி சொல்லிக்கலாம். இப்ப வந்து அவங்க ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. அவங்களுக்குள்ள என்ன கொண்டு வந்து பாக்கணும்னா, நல்லா ஆக்டிவா ஓடி போய் அங்க உட்கார்ந்துட்டு ஜாலியா பசங்க கூட பேசிட்டு எந்திரிச்சு அவங்க கம்பெனிக்கு போற மாதிரி அவங்க யோசிச்சு பார்க்கணும். ஆனா ரியாலிட்டியில போய் உட்காரவே முடியல, கால் ஒரு மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு எந்திரிச்சு மறுபடியும் அடுத்த வேலைக்கு போகும்போது பரவாயில்ல நான் என்ன நினைச்சனோ அது நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு ஒரு தடவை சொல்லி வச்சிடணும். இதை நீங்க அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிரேக் ஆகும். அதாவது நம்மளோட எரர் எல்லாமே பிரேக் ஆகும். நிறைய எரர் தான், நம்ம எரர் தான் பண்ணுவோம். எரர்னா நம்ம இது மேபி உங்களுக்கு 7th 8th செஷன்ல ஒரு கிளாரிட்டி வரும். எரர்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். சோ அதனாலதான் நம்மளோட இன்சிடென்ட் வந்து மாறுது. நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். அதை டிசைன் பண்றதே நம்ம தான். அப்ப நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. பையன்ட்ட ஏதோ சொல்லியிருக்கீங்க, அவர் செய்யாம வந்துட்டாரே அப்படிங்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த இடத்துல ஏதோ தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது மறுபடியும் நடக்கும். சோ நம்ம அதை ஹோல்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன நீங்க நினைச்சீங்க, பையனை அனுப்பி விடுறீங்க, கடைக்கு போக சொல்றீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வராரு, எல்லாத்தையும் பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணீங்க. போயிட்டு வரும்போது அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டாரு. உடனே நீங்க என்ன பண்ணீங்க, அதுக்கான ஆர்குமெண்ட் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணிட்டு பரவாயில்ல என் பையன் தயாராயிட்டு இருக்கான், பொறுப்பானவன் ஆயிட்டு இருக்கான், இனிமேல் நான் சொல்லாமே வாங்கிட்டு வர்றதுக்கான ஒரு எனர்ஜி நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா அடுத்த நாள் அதெல்லாம் உருவாகும். எல்லா இன்சிடென்ட்டுக்குமே இதுதான் சொல்யூஷன். இதை மாத்திரம் ப்ராப்பரா பண்ணோம்னா அது நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த குழந்தை ராகிலா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஸ்கூலுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு போகணும். கஷ்டப்பட்டு எல்லாம் போகக்கூடாது, ஜாலியா குழந்தை எழுந்திரிச்சு போகணும், அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணும், காலையில எழுந்திரிக்கிறோம், கை கால்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்க மீன் அந்த ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க, எழுந்திரிச்சு அவங்களா கிளம்பி போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை காலையில கிரியேட் பண்ணிட்டு வந்து பாக்குறோம் குழந்தை ஸ்கூலுக்கு போலன்னு சொல்லுது. இட்ஸ் ஓகே. அதை வந்து நீங்க உங்களுக்குள்ள எடுத்துட்டு போகாம இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவா நீங்க என்ன சொல்லணும்னா, பரவாயில்ல நான் நினைச்சபடியா இப்ப மாதிரி நல்லா மாறிட்டு இருக்கா, ஸ்கூலுக்கு போகணுங்கிற ஆர்வம் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு முடிக்கணும். முடிச்சீங்கன்னா தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய அடுத்த நாட்களுக்கான எனர்ஜி அதே மாதிரி மாறும். இதை எப்பவுமே நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா ஸ்லோவா நிறைய மாற்றங்கள் வரும். ஓகே, தேங்க்யூ. சோ இப்ப வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் மறுபடியும் என்ன புரிஞ்சுதுன்னு ஷேர் பண்ணுங்க. மேம், சுதா மேம் சொன்ன மாதிரி எனக்கு அந்த பிசிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ எப்படி தோணுது அப்படின்னாக்கா,
ஐம் அண்டர் ட்ரைனிங். ஸோ நான் வந்து அந்த ப்ராக்ரஸிவ் இதுக்கு நான் எனக்கு வந்து எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட் அப்பையும் நான் வந்து ஒரு செல்ஃப் டாக் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி தான் கொடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ இப்போ இந்த 4 days இன்னைக்கு ஆக்சுவலா 5th day 5th டேவும் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்ட் எனக்கு இப்படி புரிஞ்சதுன்றவங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும், அதனாலதான் சொல்லுங்க. 4 days அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு 5th day. எனக்கு இப்ப என்ன புரிஞ்சுச்சுன்னா, இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ப்ரொபோசல்கே ஒருத்தரை மீட் பண்ண போறோம்னா நம்ம ப்ரீ பிளான்டா ஓகே நம்ம இப்படி போய் பேச போறோம், அவங்க நம்ம இப்படி வந்து நம்மளுக்கு ஓகே சொல்ல போறாங்க, இப்படி எல்லாம் நம்ம ஃபர்தரா டெவலப் பண்ண போறோம், நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம அந்த எனர்ஜி பிஃபோர் எனர்ஜி கிரியேட் பண்ணிட்டு நம்ம போறோம். சப்போஸ் அந்த இடத்துல போய் அவங்க வந்து நம்ம நினைச்ச ரெஸ்பான்ஸ் கிடைக்கலனா கூட அந்த இடத்துல நம்ம தாட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஓகே நம்மளோட எண்டு ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக யூனிவர்ஸ் இந்த எனர்ஜி வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதோட நம்ம வந்து நம்ம இது பண்ணி வெயிட் பண்ணணும், இல்ல நம்ம திருப்பியும் அதே எனர்ஜியோட ட்ரை பண்ணணும். எக்ஸலண்ட். அந்த சோகத்தை மாத்திரம் உள்ள எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஏன்னா சோகங்கிறது மறுபடியும் அந்த இன்சிடென்ட்டை உருவாக்குறதுக்கான எனர்ஜி. இப்ப நம்ம போறோம், ப்ரப்போசல் கொடுக்க போறோம். தேங்க்யூ கோகுலப்பிரியா. சோ ப்ரப்போசல் கொடுக்க போறோம், பட் அந்த இடத்துல கரெக்டா வந்து கனெக்ட் ஆகல. உடனே ஒரு ஸ்மைல், பரவாயில்ல, நம்ம ப்ரப்போசல் கொடுக்கும் போது நம்ம ஒரு மைண்ட் செட்ல வந்துருப்போம் இல்லையா? சோ இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரிலாம் டெவலப் அதை விட டபுள் டைம் வரதுக்கான ஒரு எனர்ஜி உருவாகுதுன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அதை ஹோல்டு பண்ணும். அந்த இடத்துல என்ன நடந்துச்சோ அது உங்களுக்குள்ள எந்த இடத்துல இமோஷன்ஸா கிரியேட் ஆகக்கூடாது. இதை ப்ராப்பரா கொண்டு போனோம்னா ஸ்லோவா கொஞ்ச நாட்கள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போய் நிக்கிற ஒரு விஷயம் ஈஸியா சக்சஸ் ஆகும். மேம் சொல்லுங்க மேம். நம்ம அது மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் பண்றோம். பட் அந்த நீங்க சொல்ற அந்த செகண்ட் ஸ்டெப் மைண்ட்ஃபுல்னஸோட அந்த ஆக்டிவ் டைம்ல அந்த மொமெண்ட்ல நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் நமக்கு இன்னும் ப்ராக்டிஸ்ல நம்ம எஃபிஷியண்டா இல்லாததுனால நமக்கு உடனே நமக்கு சடனா கோவம் வந்துருது. ஸோ தட் நமக்கு அடுத்த ஒர்க் வந்து எண்ட் ரிசல்ட் வந்து ஸ்பாயில் ஆயிடுது. மேம் இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மைண்ட்ஃபுல் டெக்னிக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா மேம்? ஆமா, கண்டிப்பா. அப்ப அது நம்ம வந்து வந்து பாசிட்டிவ் வேல நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு டைம் பண்ணி 2 டைம் பண்ணி வரலனாலும் we have to approach it as a positive way. சூப்பர். ஓகே கவிதா. குட் ஆஃப்டர்நூன். நான் பிரியாமணி பேசுறேன், தஞ்சாவூர்ல இருந்து. சொல்லுங்க பிரியாமணி. மேம், என்னோட கிட்டு வந்து 4 years ஆகுது. அவரோட விஷயத்துலதான் எனக்கு கொஞ்சம் அதிகமா நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் எல்லா விஷயமும் பண்ணுவேன். ஆனா சம்டைம்ஸ் என்ன அறியாம கோவம் வந்துடும். இந்த 4 days செஷன் அட்டென்ட் பண்றப்ப நேத்து மார்னிங் எப்பயுமே எழுப்புறப்ப நைட்ல ஒரு 12 o'clock வரைக்கும் முழிச்சிருக்கிறதுனால எந்திரிக்கிறது எப்பயுமே லேட் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு நேத்து வரப்பை நான் கொஞ்சம் கோவப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா தான் எழுப்பேன், பட் லாங் ஆகும் அந்த ப்ராசஸ், ரொம்ப நேரம் எழுப்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நேத்து வந்து கொஞ்சம் விளையாண்டுட்டே பண்ணதுல கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டாரு. பட் ஆனா இன்னைக்கு வந்து நான் எந்திரிச்சு அப்ப நான் சொல்லிக்கிட்டே எந்திரிச்சேன், நீங்க சொன்ன அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு காலைல சீக்கிரம் எந்திரிச்சிடணும், தம்பி வந்து எல்லா வேலையும் நமக்கு வந்து அவர் கத்திரக்கூடாது, அதே எல்லாமே சொல்லிக்கிட்டு காலையில நான் எந்திரிச்சு குக் பண்ண போயிட்டேன். நாங்க சமயக்கட்டுல இருக்கும் போதே அவர் எந்திரிச்சு வந்துட்டாருங்க. நான் ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த ப்ராக்டிஸ் வந்து நேத்து வந்து நான் கோவப்படல, அவர் எந்திரிக்கலதான், ஆனால் நான் அவர் கூட விளையாண்டுக்கிட்டு தான் எழுப்புனேன். பட் எந்த கோவமும் படாம சம்டைம்ஸ் தான் கோவப்படுவேன், ஆனா இன்னைக்கு அந்த 2 to 3 daysல எந்த கோவமும் படக்கூடாதுன்னு பண்ணேன். இன்னைக்கு காலைல அவராவே எந்திரிச்சு வந்துட்டாரு மேம். நீங்க சொன்ன ப்ராக்டிஸ் வந்து நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணேன், சரி அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சூப்பர் பிரியாமணி, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொன்னது. ஓகே, சோ இப்போ சொல்லுங்க. வணக்கம் மேம். சொல்லுங்க. மேம் எனக்கு கிளாஸ் 4 நாள் அட்டென்ட் பண்ணி நல்ல மாற்றங்கள் தெரியும் மேம். மேம் ஆனா என்னன்னா எனக்கு என்ன கோபம் எதுவும் என்ன கண்ட்ரோலே ஆகல. அப்புறம் இந்த காதும் ஃபுல்லா அப்படியே கீறி லாஸ் ஆகிட்டே வருது மேம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காது கேட்காம இருந்துச்சு, இப்போ ரொம்ப அதிகமா கேட்க மாட்டேங்குது. அது எப்படி சரி பண்ணான்னு கரெக்டான ஐடியா இல்ல. மற்ற விஷயங்கள் நீங்க சொல்லி ஃபாலோ பண்ணி எனக்கு ஃபுல்லும் உடம்பு வலி இருந்துட்டே இருக்கேன். டெய்லி 4 நேரம் 5 நேரம் வலி வரும், ஆனா தானாவே போய் அதுவே வரும் அதுவே போகும் அந்த மாதிரி இருந்துச்சு.
அது ஃபுல்லுமே இப்போ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணது வந்து ஒரு நாளுமே இல்லை மேம். ஃபுல்லுமே போய் இப்போ 4 நாளா எனக்கு ஒரு எந்த வலியும் கிடையாது. இல்லைன்னா டெய்லியுமே திடீர்னு வரும், கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்சம் நம்ம எலும்பு நடந்ததோ அந்த வலிக்கிறதுக்கு சம்மந்தமே இருக்கும். எனக்கு எந்த ரிப்போர்ட் பார்த்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்புறம் சில நேரம் நம்ம கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணி அழுதுட்டோன்னா நெஞ்சில லைட்டா அங்கங்க வலிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸ்டி எல்லாம் எடுத்தோன்னா நார்மலா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை மேம். அதெல்லாம் இப்போ இல்லை 4 நாளா. எனக்கு இந்த 2க்கும் என்ன இப்போ எதனால நம்ம கோவிட்னால நிறைய பேர் நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க, இவங்க வேணாம்னு செய்யறாங்க, திமிரா இருக்காங்க, அந்த மாதிரி நினைக்காங்க. நானும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் மேம். ஓகே ஓகே அனிதா. சோ இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். உங்க காது நல்லா கேட்கும், நீங்க நிறைய பண்ணுவீங்க. சரி மேம். ஆனா காது கேட்காதனால தான் நான் நிறைய இடத்துல நம்ம மற்றவங்க கிட்ட இயல்பா கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அப்ப நம்ம பதில் சொல்ல மாட்டோம் மேம். அதையும் மற்றவங்க எல்லாராலையும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான், என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் என்கிட்ட ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. மற்ற எல்லாருமே அவாய்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது மேம். இப்போ மேம் சொன்ன மாதிரி இப்போ உடம்பு வலி ஃபுல்லுமே ஃபாலோ பண்ணி உடம்பு வலி நல்லா ஃபுல்லுமே திரும்பி நல்லா ஹெல்த்தியா ஃபீல் பண்றேன் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே ஓகே அனிதா. எல்லாமே மாறும் இன்னும் கொஞ்ச நாட்கள்லயே உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு அந்த காது கேட்காதனால நமக்கு ஒரு மீட்டிங் எதுவும் போனோம்னா கூட நான் அட்டன் பண்ணவோ எதுவுமே போக முடியாது, அந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த ஒண்ணு சரி பண்ணா நமக்கு நல்லா இருக்கும் மேம். இந்த ஒண்ணுக்கு அதுக்கு ஒரு ஆமா மேம், அதை ஒண்ணு வெயிட் பண்ணுங்கன்னா நல்லா இருக்கும் மேம். நம்பிக்கை இருக்கு. ஏன்னா 4 நாள்லயே இவ்வளவு மாற்றங்கிறது நானே எதிர்பார்க்கல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும்னு நினைச்சா 4 நாள்ல நல்ல மாற்றம் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகேங்க, தேங்க்யூ மேம். மேம் நான் மணிமேகலா பேசுறேன் மேம். சொல்லுங்க மணிமேகலா. மேம் என் பொண்ணை பத்தி முன்னாடி சொன்னல மேம், அவங்க ஸ்கூல் லேட்டா கிளம்புறாங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் சில பிரச்சனை இருக்கும். ஃபுட்டு வேணாம்னு சொல்லுவாங்க, கொண்டு போற ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. நான் ஓகே, இது அவங்க உலகம், இது அவங்க பிரச்சனை, நம்ம என்னதான் நடந்தாலும் நம்ம காமா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும்ட்டு நான் என்ன இப்ப மாத்திட்டு நான் நல்லாவே இருக்கேன் மேம். ஆக்சுவலி அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நீ என் மேல அக்கறை இல்ல, முன்னால 1க்கு 4 டைம் எழுப்பிட்டே இருப்பல்ல, இப்ப ஏன் என்ன கண்டுக்கிறது இல்ல, சாப்பிடலனாலும் நம்ம அதை திட்டம் இது சாப்பிட்டு போகணும், காலையில இதாயிடும், அப்படி இப்படிலாம் அட்வைஸ் கொடுப்போம்ல. இப்ப ஓகே பிடிக்கலையா, ஓகே கிளம்பு, நான் பாட்டு கிளம்பிட்டு 7:30 வரைக்குமே தூங்கினாலும் பேசாம இருந்தா அப்புறம் அவங்க அரிபரியா ஓடுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் கிரியேட் ஆகுது. இப்ப அத வந்து என்ன சொல்றாங்க, இப்ப என் மேல அக்கறை இல்ல, நீ உன்னோட சந்தோஷத்தை மட்டும் பாத்துக்கிறதுலயே மெயினா இருக்க, நல்ல சேஞ்சஸ் தெரியுது உங்ககிட்ட 1 வீக்காவே அப்படிங்கிற மாதிரி அந்த கோபத்தை வந்து நம்ம மேல காட்டுறாங்க. இது வந்து எப்படி போகுதுன்னா, அவங்க தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறத தாண்டி அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கு அவங்க. நான் நல்லாதான் மேம் இருக்கேன், அதை பத்தி ஒண்ணும் இது இல்ல. நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நான் கூலா இருக்கேன் இப்ப. ஓகே. சோ குழந்தைகளுக்கு வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அதே சமயத்துல அவங்களோட கம்ஃபர்ட், இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதோ இல்ல ஒரு பேக் எடுத்து வைக்கிறதோ இல்ல அவங்களுக்கானது கூடயே நின்று செய்யறதோ அந்த மாதிரியும் பண்றீங்க தானே? அதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி தான் மேம். அவங்க எந்திரிச்சு ஸ்கூல் கிளம்பி சாப்பிட்டுட்டு போறதா மேம் அவங்க வேலை. அதுக்கும் கூட அவங்க பேச்சு அந்த நீங்க அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்க அந்த நேரத்துல? நான் முன்னாடி எல்லாம் டைம் ஆச்சு எந்திரிட்டேன் அதை இதுன்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன் மேம். இப்போ நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, எல்லாமே இருக்குன்னு எடுத்து வச்சுட்டு போ, டைம் 20 மினிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேபி பிஸியா இருந்தீங்க கிச்சன் ஒர்க் அப்படின்னா நம்மளால பேச முடியாது, ஆனாலும் பேசுறது ரொம்ப முக்கியம். இப்ப எப்படி பேசலாம் அப்படின்னா, அந்த நேரத்துல அவங்களோட பிரெயின் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது இல்லையா? ஃப்ரஸ்ட்ரேட்ன்றதை விட அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, அதை செஞ்சிடணும், அவங்களுக்கு அந்த டைம் ஆயிட்டு இருக்கு. இப்ப கூட இருக்கவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கா இல்லையான்றதுதான். இப்ப உங்களுக்கு தெரியுது, இப்ப 9 o'clock ஆயிடுச்சு, அந்த குழந்தை இன்னும் ரெடி ஆகல அப்படிங்கும்போது நம்ம ஜென்ரலா இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, நம்ம கூட போய் அதாவது நீங்க எல்லாமே பண்ணிருப்பீங்க. நான் சொல்றது பேச்சு ரிலேட்டட்ல, நம்ம பேசும்போது நம்ம ஒரு மாதிரி மோட்டிவேட்டடாவோ ஒரு ஃபன்னாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டோ
இருந்தபோது அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஓகே, நமக்காக இவங்க இருக்காங்க அப்படிங்கறது. சோ அந்த கனெக்ஷனோடயே இருந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்க அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் அது கனெக்ஷனும் அதெல்லாம் எப்பவும் போலதான் மேம் பண்ணிட்டு இருக்கேன். அது அவங்களோட இது வந்து அந்த 7:30 வரையுமே தூங்குறாங்க மேம். 8 மணிக்கு வேன்னா இதுதான் உங்கள்ட்ட முன்னாடி பிரச்சனையா சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, அவங்களுக்கும் ஒரு இது வரட்டும்ட்டு இப்ப நான் கொஞ்சம் விட்டுட்டேன். அதை ஓகே, எப்ப எழும்பணுமோ எழும்பி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அது வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகுது அவங்களுக்கு. அந்த என்கரேஜிங்கா அவங்க 7:30க்கு எந்திரிச்சா கூட நீங்களாம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க. இது வந்து நிறைய தேவைப்படுதுங்க மூளைக்கு. அதுவும் குறிப்பிட்ட ஏஜ்ல வந்து அந்த ஐடென்டிட்டி, அந்த ப்ரீ டீன் இருக்காங்க இல்லையா, ப்ரீ டீன்ல வந்து நிறைய தேவைப்படும் அவங்களுக்கு அந்த வார்த்தைகள்லாம். நீதான், உன்னாலதான் முடியுது, நீதான் சரியா இருந்திருக்கிற, நீதான் கரெக்டா பண்ற, உன்னாலதான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து தேவைப்படுது. சோ மேபி அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது மாறும். ஓகேங்க மேம். இன்னைக்குதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே செஷன் அட்டென்ட் பண்றேன் மேம். 4 days அட்டென்ட் பண்ணல. ஐ மீன் எனக்கு லிங்க் கிடைக்கல. இன்னைக்கு தான் வந்து அட்டென்ட் பண்றேன். என்னோட ஹெல்த் ஆன்சைட்டிக்காண்டி சரியா அட்டென்ட் பண்ணுவோம்னு இன்னைக்கு தான் அட்டென்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் டேயோட இது தெரிஞ்சிச்சு மேம். ஐ மீன் எனக்கு ஏர்லி ஏஜ்ல, ஐ மீன் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில இருந்தே வந்து ஹை பிளட் ப்ரெஷர், என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரியும் இருக்கு. ஸோ வந்து 25 yearsல இருந்தே பிளட் ப்ரெஷர் இருக்கா. ஸோ அப்பெல்லாம் ஒன்றும் தெரியல. பட் இப்போ வந்து ஒரு 34 years ஆகுது. பிளட் ப்ரெஷரை பார்த்து பயமா இருக்கு. இதனால நமக்கு பிரச்சனை வருமோ, நமக்கு பின்னாடி வருமோ, எவ்வளவு நாள் இருப்போம், பசங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சைட்டி. என்ன ஆகுமோ பின்னாடி, ஹார்ட் ரிலேட்டடா வரும், கிட்னி ரிலேட்டடா வரும். இதே ஒரே மைண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப நல்லா இருந்தாலும் பின்னாடி வருமோ அப்படிங்கிற ஒரு ஆன்சைட்டியோ, ஹெல்த் ஆன்சைட்டி நிறைய இருக்கு மேம். ஓகே சுகந்தி, ஸோ கிரேட். நீங்க ஃபர்ஸ்ட் நாளே ஒரு புரிதலோட இருக்கீங்க. நீங்க மறுபடியும் போயிட்டு டே 1ல இருந்து ரெக்கார்டிங்ஸ் பாருங்க, 4 days கம்ப்ளீட்டா மாறும். ஓகே, தேங்க்யூ சுகந்தி. இப்ப நம்ம ஒரு பிராக்டிஸ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ஐஸ் க்ளோஸ் பண்ணி நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப அப்படியே பிரீத்திங் மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. உங்க மூச்சு காற்று வழியா போற ஒவ்வொரு செகண்ட்லயுமே அது ஒரு எனர்ஜியை தான் உருவாக்குதுன்றத ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. உங்களோட மூச்சு காற்றே உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கு. ரொம்ப அதிசயமா இருக்கு. உங்களுக்காக இந்த மூச்சு காற்று உருவாக்கப்பட்டிருக்கு இயற்கையில இருந்து. அதை அப்படியே ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. அப்ப இந்த லைஃப்ல எல்லாமே உங்களுக்காக நிறைய நீங்களும் அது கூட கனெக்ட் ஆகும்போது உருவாக்க முடியும்ன்றது இப்ப தெரியுது. அப்படியே கவனிக்கிறீங்க. உங்களோட சந்தோஷமான சூழல்கள் என்னெல்லாம் வேணுங்கிறத அப்படியே ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. அது உங்க தனிப்பட்ட சக்தி மட்டும்தான் அந்த இடத்துல அதிகமா தெரியுது. இது தனிப்பட்ட முறையிலேயே எத்தனையோ விஷயங்களை உருவாக்க முடியும். எதையா இருந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கான பலம் அதிகம்ன்றது இப்ப ஃபீல் பண்றீங்க. இப்ப அப்படியே ரிலாக்ஸ் பண்றீங்க. இப்ப உங்க கைகளை மட்டும் ஃபீல் பண்றீங்க. இப்ப உங்க உள்ளங்கைகள் வழியாவும் சில எனர்ஜி உங்களுக்குள்ள போற மாதிரி அப்படியே இமேஜின் பண்றீங்க. அப்படியே அந்த எனர்ஜி போகும்போதெல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்களோட மனநிலை நல்லாவே புரியுற மாதிரி இருக்கு. கூட இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே ரொம்ப அரவணைப்போட, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி உங்களால பண்ண முடியுது. நல்லா ஃபீல் பண்றீங்க. ஒவ்வொருத்தங்களுக்காகவும் நேரம் கொடுக்க முடியுது. அவங்க கூட பேச முடியுது. அவங்கள ஃபீல் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி தர முடியுது. அப்படியே பிரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. இப்ப அப்படியே உங்க பாதங்களை ஃபீல் பண்றீங்க. இப்ப உங்க
பாதங்கள் வழியாவும் சில எனர்ஜி உங்களுக்குள்ள போறத அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறீங்க. அப்படியே கவனிக்க முடியுது உங்க பாதங்கள் வழியா உங்களுக்குள்ள போற எனர்ஜி உங்களோட வளர்ச்சியையும் உங்களுக்கான குறிக்கோளையும் இன்னும் டெவலப் பண்ணுது. நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கிறது இப்ப தெரியுது. இது ஒன்னையும் நீங்க தான் முடிவு பண்ணுங்கிறது இப்போ ஃபீல் பண்றீங்க. அடுத்தவங்களோட முடிவுல நம்ம எப்பவுமே மாட்டிக்க முடியாதுன்றது இப்ப தெரியுது. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், எதை நோக்கி போறீங்கன்ற அந்த தெளிவு இருக்கிறதுனால அதுக்குள்ள இன்னும் டிராவல் பண்றத அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. அப்படியே பிரீத்திங் மாத்திரம் கவனிக்கிறீங்க. உங்களோட தலைய ஃபீல் பண்ணி உங்களோட அந்த உச்சம் தலையை மாத்திரம் கவனிச்சு அது வழியாகவும் சில எனர்ஜி உங்களுக்குள்ள போற மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறீங்க. உங்களுக்குள்ள போற அந்த எனர்ஜி உங்களுக்கு பிடித்த ரோல் மாடல்ஸ் இல்ல உங்களுக்கு பிடித்தமான நபர்கள் அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வர மாதிரி அப்படியே இமேஜின் பண்றீங்க. நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எனர்ஜி எல்லாம் உங்களுக்குள்ள கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அப்படியே உங்களோட பிரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. அப்படியே நெத்தி மாத்திரம் கவனிக்கிறீங்க. இப்ப உங்களோட நெற்றி வழியாவும் சில எனர்ஜி உங்களுக்குள்ள போறதை அப்படியே இமேஜின் பண்றீங்க. இப்ப உங்களால புதுசா கத்துக்கிறதும் ஒரு விஷயத்துல டீப்பரா போய் அதுக்குள்ள இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்கப்பட்டதோ அதை உங்களுக்குள்ள சொல்லி பார்த்துக்கிறதோ அதை ஃபீல் பண்றதோ ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப அப்படியே பிரீத்திங் கவனிக்கிறீங்க. அப்படியே பிரீத் இன் பண்ணி நெத்தியை கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க. மறுபடியும் பிரீத் இன் பண்ணி அப்படியே நெத்தியை கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்றீங்க. அப்படியே நெத்தி மாத்திரம் கவனிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு டீப் காம் ஸ்டேட்ல இருக்க ட்ரை பண்றீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவா உங்களுக்கு ஓகேனும் போது ஐஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஓகே, சோ இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா எனர்ஜைஸ்டா இருக்குங்க மேம். ஓகே, இந்த இந்த பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேட்டிவ் பேட்டர்னை லேர்ன் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் எப்படி பண்றது அப்படிங்கறதான் கொஸ்டின்ஸ். இப்போ ஆக்சுவலா ஒருத்தர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, ஹியரிங் ப்ராப்ளத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஹியரிங் ப்ராப்ளத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மள சுத்தி நிறைய நடந்த பிரச்சனைகள் வந்து சில நேரம் நம்ம ரொம்ப ஓவர்லோடடா எடுத்துக்குவோம். அது ரொம்ப பேர்டனா இருக்கும். நம்மளை சுத்தி சிலது நடக்கும், அதை நம்மளால ஏத்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
அந்த மாதிரி நேரத்துல சிலது நம்மளுக்கு தெரியவே வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை நம்ம உருவாக்குவோம். அந்த நேரத்துலதான் இந்த மாதிரி ஹியரிங் ப்ராப்ளம் தான் உருவாகும். டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சரி பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது கேள்வியா இருக்கு. காலையிலயும் நைட்டும் இப்ப நான் கொடுத்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேட்டிவ் பேட்டர்னையும் நீங்க எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். நமக்கு தேவை அந்த காம்னஸ். இன்னொன்னு எதுவும் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இப்படி உட்கார்ந்துதான் பண்ணணும், படுத்துதான் பண்ணணும் அப்படிங்கறது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணது மைண்டு. ஸோ நமக்கு தேவை மைண்டை வந்து காமா வச்சுக்கணும். அப்படின்னா இந்த கவனத்தை நமக்குள்ள கொண்டு வரும்போது பழைய பேட்டர்ன்ஸ் பிரேக் பண்ணி புது பேட்டர்னை உருவாக்குறோம். ஸோ அதுக்கான மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ் தான் இது. ஸோ அப்ப நீங்க என்னன்னா இது 5மே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு பாருங்க. சிலருக்கு வந்து பாடி சென்சேஷன் பிடிச்சிருக்கும், சிலருக்கு வந்து பாடி ஸ்கேன் பிடிச்சிருக்கும், சிலருக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் மெடிடேஷன் பிடிச்சிருக்கும். எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த கான்செப்டோட போகும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனிவே தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா குரூப்ல ஷேர் பண்ணுங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.